श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम सन्तोषकारणम्। श्रीमद्भागवती वार्ता सुराणामपि दुर्लभा। मेनिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं कलौ। यत्र यत्र चतुर्वक्त्र श्रीमद्भागवतं भवेत् गच्छामि तत्र तत्राहं गौर्यथा सुतवत्सला। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो நமः। பக்தர்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் கதையை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்று 3ஆம் நாள். முதல் நாள் சரித்திரமாய் கபிலர், தேவபூதி, பிள்ளையும் தாயும் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை கபிலர் உபதேசித்ததை கேட்டோம். அத்தோடு ஸ்வயம்புவ மனு, கர்தம பிரஜாபதி இவர்கள் இருவருடைய உரையாடலையும் கேட்டோம். அடுத்த நாள் 2வது நாள். நேற்றைக்கு இறுதியில் ஜடபரதர், ஆதிபரதர், ஜடபரதர்னு கொண்டாடப்படுபவர், அவருக்கும் ரகுகணன்கிற ராஜா, அந்த 2 பேருக்கு நடந்த உரையாடல். ஆத்மா நித்தியம், ஷரீரம் அனித்தியம். ஆத்மாவும் ஷரீரமும் வெவ்வேறானவை. இந்த 2ஐயும் தனக்கு உடலாக கொண்ட பரமாத்மா அனைத்தையும் ஆட்சி செலுத்துகிறார்ங்கிற உண்மையை ஜடபரதர் உபதேசித்தார். அது நேற்றைக்கு கடைசியிலே சுருக்கமாக விண்ணப்பித்தேன். அதனுடைய விளக்கத்தை இன்று பார்ப்போம். இன்றைக்கு 7வது ஸ்கந்தம் வரை பிரஹ்லாத வரதனாக ஸ்ரீ நிருசிம்ம பெருமான் அவதரித்தார், ஹிரண்யகசிபு முடித்தார்ங்கிற வரை கதை பார்க்க வேண்டும். நேற்றைக்கு யாருடைய வம்சம் வளர்ந்ததுங்கிறத பற்றி பார்த்தோம். பிரம்மாவுக்கு ஸ்வயம்புவ மனு பிறந்தார். அவருக்கு பிரியவிரதன், உத்தானபாதன் என்று 2 மகன்கள் பிறந்தார்கள். 3 பெண்கள் பிறக்க அதில் தேவபூதி கபிலாச்சாரியரை பெற்றார். உத்தானபாதனுடைய மகன் துருவன். துருவனிடத்தில் அங்கன் பிறந்தார். அங்கனிடத்தே வேனன் பிறந்தான். வேனனிடத்தே பிருது என்கிற பரமசாத்திகனான ராஜா பிறந்தான். இதிலே வேனன் நல்லவனாக இல்லை, பிரஜைகளுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அதனால் ரிஷிகள் எல்லாரும் அவன் இல்லாமல் போகும்படி செய்துவிட்டனர். அவன் அழிந்தே போனான். ஆனால் ராஜாவில்லையே, அடுத்தொரு சிறந்த அரசன் வர வேண்டும். அதற்காக பிரார்த்திக்க நல்ல வேளையாக வேனனிடத்தில் பிருது பிறந்திருந்தான். பிருது மிகவும் நல்லவன். அவன் நாட்டை ஆள்வதற்கு தொடங்குகிறான். இதுதான் இனிமே நாம பார்க்க போற சரித்திரம். அப்ப துருவ நட்சத்திரம்ங்கிற பதவி அடைந்தான்னு பார்த்தோம். பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீ கேட்டதையெல்லாம் தருகிறேன், என்னையே கொடுத்து விட்டேன். அதோட துருவ நட்சத்திரம்ங்கிற பதவியை ஏற்படுத்தி அங்கு நீ வாழ்ந்துவிட்டு அது முடிந்த பிற்பாடு நம் திருவடிகளை அடைவாய்ன்னு சொன்னார். அதே உத்தானபாதனுடைய வம்சத்தை தான் இப்போ பார்த்து கொண்டு வருகிறோம்.
இது முடிந்த பிற்பாடுதான் பிரியவ்ரதனுடைய வம்சம் ஆரம்பிக்கும். பிரியவ்ரடத்தே ஆக்னீத்ரன் பிறந்தார். அதுக்கப்புறம் நாபி பிறந்தார். ரிஷபதேவர் பிறந்தார். அங்குதான் ஜடபரதர் அவதரிக்கிறார். இந்த நாடே பாரத தேசம் பாரத தேசம்னு சொல்லப்படுகிறது. அது அந்த பரதரை வச்சுன்னு தான் கிருதயுகத்தில் பாரதம்னு போற்றப்பட்டது. திரேதாயுகத்தில் ராமன் தம்பி பரதனால் ஆளப்பட்டபடியால் பாரதம். துவாபர யுகத்தில் துஷ்யந்தன் சகுந்தலை இவர்களுக்கு கல்யாணமாகி பரதன் பிறந்தான். அவனால் ஆளப்பட்டபடியால் பாரதம்னு பேர் பெற்றது. அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு பரதன் ஆண்டிருக்கிறார். அவரால் ஆளப்பட்டபடியால் தான் இதுக்கு பாரத தேசம்னே பேர் வந்தது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சரித்திரம் பிருது மகாராஜாவுனுடையது. அவன் பிறந்து வளர்ந்த போது அந்த நாட்டுக்கு எந்த வளத்தையும் பூமாதேவி கொடுக்கவே இல்லை. ராஜா நல்லவராக இல்லாவிட்டால் பூமாதேவி சொத்துக்களை எல்லாம் கொடுக்க மாட்டாள், மறைத்து விடுவாள். இப்போ வேணன் நல்ல ராஜாவாக இல்லை, அதனால பூமி எத்தையுமே கொடுக்கவில்லை. இதை பார்த்து பிருது இப்படி மறைச்சுட்டா பிரஜைகளை எல்லாம் எப்படி வாழ வைக்கிறது என்று தெரிந்து கொண்டு, இந்த பூமியை விட்டேனா பார், அவள் தானே எந்த செல்வத்தையும் கொடுக்காமல் மறைக்கிறாள் என்று கையிலே கத்தியும் வில்லையும் எடுத்துக்கொண்டு பூமாதேவியே துரத்துவதற்கு தொடங்கினான். பூமி நின்று கேட்டாள், என்னை கொன்னுட்டு உன் குழந்தைகளுக்கெல்லாம் எங்கிருந்து எதை பெற்றுக் கொடுக்க போகிறாய்? நான் இருந்தால் தானே வாழவே முடியும், நான் இருந்தால் தானே எந்த செல்வத்தையும் கொடுக்க முடியும். அப்போ பூமாதேவியினிடத்தில் மரியாதையோடு நடந்துக்கணும் என்ற அர்த்தம். சரித்திரம் பார்ப்போம். தஸ்ய அபிஷேக ஆரப்தா பிராமணைர் பிரம்மவாதிபிகி ஆபிஷேச்சன நிகான்யஸ்மை ஆஜக்னுகு சர்வதோ ஜனாः போசூத ஹே மாகத சௌமிய வந்தின் லோகேதுனா ஸ்பஷ்ட குணஸ்ய மே ஸ்யாத் கிமாஸ்ரயோ மே ஸ்தவ ஏஷ யோஜ்யதாம் மாமைய பூவன் விததா கிரோவஹ. அந்த பிருது மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். நான் அரசு பட்டம் கட்டிக்கொள்கிறேன், ஆனால் ஆண்டு என்ன லாபம்னு தெரியவில்லை. மக்களை ரட்சிக்கிறதுக்கு உண்டான செல்வம் இல்லாத போது ஆண்டு என்ன பயன்? இதுதான் அவனுடைய வருத்தம். மக்களெல்லாம் அவங்ககிட்ட பிரார்த்திக்கிறார், நீ எப்படியாவது பூமாதேவியினிடத்திலேருந்து செல்வத்தை பெற்றுக்கொடு. சரி, அதை செய்வோம்னு புறப்பட்டான். கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபிணி. கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபிணி யாம் துதோக பிருதுஸ்தத்ர கோவத்சோ தோஹனஞ்ச கிம். பூமாதேவி ஒரு பசுவனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இவனிடத்தில் பயத்தாலே வேகமாக ஓட பார்த்தாள். அப்போ எதற்காக நீ ஓடுகிறாய்? நில். ஒன்று எனக்கு பதில் சொல்லி பிரஜைகளுக்கு உண்டான எல்லா செல்வத்தையும் கொடு, இல்லை என்றால் எந்த ராஜா எப்படி ஆண்டாலும் கொடுத்துடுறதுன்னு வைத்துக்கொள். ஏன் செல்வத்தை மறைக்கிறாய்னு கேட்டார். பிரஜா நிரன்னே க்ஷிதிபிருஷ்ட ஏத்திய க்ஷுக்ஷாம தேகாக பதிம் அபியவோச்சன்னு. யாருக்காக இருந்தாலும் அன்னம் இருந்தால் தான் வாழ முடியும். அன்னம் பூமியிலிருந்து உருவாகும். மழை தண்ணீரை வைத்து கொண்டு நிறைய சஸ்ய சமிருத்தி, நெல், கோதுமை, பயறு எல்லாத்தையும் கொடுக்கறது பூமி மாதா. என்னிடத்துல மக்களுக்கு ஒன்றும் மரியாதை இல்லை, ராஜாக்கள் பூமியை மதிக்கலை, அப்புறம் என் செல்வத்தை நான் எப்படி கொடுப்பேன் என்ன அவள் மறுத்தாள். கடைசியா அந்த பூமாதேவியை பிரார்த்திக்கிறாள். நமः பரஸ்மை புருஷாய மாயையா விந்யஸ்த நாதனவே குணாத்மனே நமஸ்வரூபானுபவேன நிர்துத திரவிய கிரியாகாரக விப்ரமோர்மயே. மேலும் ந லக்ஷ்யத்தே யஸ்வ கரோர்காரயத் யோனேக ஏகா பரதச்ச ஈஸ்வரः. இந்த லோகத்தையெல்லாம் படைத்து காத்தளிப்பவர் சர்வேஸ்வரன். அப்போ அவரிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு, நான் சொல்லுவதை கேள், நீ எப்போ நல்ல ராஜாவா பிரஜைகளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியோ
என்னிடத்திலிருந்தே நான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறேன். எந்தெந்த செல்வம் யாராருக்கு வேணுமோ அவரவர்களை பால் கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கொண்டு சொல்லு. நானே என் மடியிலிருந்து ஒவ்வொரு செல்வமாக கறந்து பொழிகிறேன். அந்தந்த பாத்திரத்தில் அவரவர்களை எடுத்து கொண்டு போக சொல்லு அப்படின்னு பூமாதேவி சொல்லுகிறாள். ஒவ்வொன்றா கறக்க ஆரம்பிக்கிறாள். வத்சங்கிருத்வா மனு பாணு அதுஹது சகலௌஷதி ததாபரேச்ச சர்வத்திர சாரமாதததே புதாக. முதல்ல ஸ்வயம்புவ மனுவை சின்ன கண்ணுக்குட்டியாக கொண்டு வச்சா. எல்லா ஔஷதிகளையும் மனும் பாணோ அதுஹது சகலௌஷதி ததாபரேச்ச சர்வத்திர சாரமாதததே புதாக ததோன்யன்னேச்ச யதா காமம் துதுகு பிருதுபாவிதாம் ரிஷயா. அடுத்து ரிஷிகளெல்லாம் வந்தார்கள். அவர்களுக்கு வேதம் முழுக்க வேணும். அதனால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இது எல்லாத்தையும் இந்திரியேஸ்வத சத்தம, இந்திரியங்கள்னா நம்முடைய புலன்கள், அதை வச்சுன்னு தான் ஒசந்த குரலில் நாக்கால் சொல்ல முடியும், கண்ணால் படிக்க முடியும், ஜகத்தெல்லாம் பார்த்து வேதம் எப்படி சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்திரியங்கள்ங்கிற பாத்திரத்தில் ரிக்கு, யஜுசு, சாமம், அதர்வம் அப்படிங்கிற வேதங்களை கறந்து கொண்டார்கள். கிருத்வா வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா, ப்ரஹஸ்பதியே கன்றுக்குட்டியாக நிறுத்தி 4 வேதங்களை கறந்தனர். கிருத்வா வத்சம் சுரகணாம் இந்திரம் சோமம் அதூத்வகன்னு. அடுத்தது இந்திரனையே கன்றுக்குட்டியாக நிறுத்தி ஹிரண்மயேன பாத்திரேன வீரிய மோஜோ பலம் பய, பலம், உடல் பலம், மனசுக்கு பலம், இவை அச்சனையும் பாலாக கறந்து கொண்டனர். இந்திரனையே கண்ணுக்குட்டியாக வைத்து தைத்தேயா தானவா வத்சம் பிரஹ்லாதம் அசுர ரிஷபம், பிரஹ்லாதன் அசுரர்களுக்கு தலைவன். தைத்தேயர்களெல்லாம் அவனை கொண்டு கண்ணுக்குட்டியாக வைத்து விதாயாதூதுகன் க்ஷீரம் பயப்பாத்திரே சுராசவம், கள்ளு அதையே கறந்து எடுத்துக்கொண்டார்கள். கள்ளும் வேணும், பாலும் வேணும், வேதமும் வேணும். லோகத்தில் அத்தனையும் இருக்கும். எது நமக்கு வேணும் வேண்டாங்கிறதை பிரித்து நாம தான் எடுத்துக்கணும். ஹம்சப்பறவைக்கு ஒரு பெருமை உண்டாம். பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வச்சா பிரித்து எடுத்துக்கும். அப்படின்னா லோகத்தில் நிறைய தீயவர்கள் நல்லவர்கள் சேர்ந்து தான் இருப்பார். நாம் எல்லா இடத்துலையும் நல்லதே இருந்ததுன்னா நாமும் நல்லவனா வாழறேமேன்னு சொல்லிக்க முடியாது. தீமை கலந்து கலந்து தான் இருக்கும். அந்த தீமையை விலக்கி விட்டு நல்லதைத்தான் எடுத்துட்டாகணும். அடுத்து வத்சம் விஸ்வாபசும் கிருத்வா காந்தர்வம் மது சௌபகம் வத்சேன பிதரோர்யமண்ணா அர்யம்னா கவ்யம் க்ஷீரம் உதாதத. வத்சமாய் பித்திருக்கள் வந்து அரியமாங்கிறவரை கன்றுக்குட்டியாக வைத்து கவ்யம், இதுதான் நம்ம பித்ரு ஸ்ராத்தத்தின் போது அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறது, அதை கறந்தெடுத்து கொண்டார்கள். ஆமபாத்திரே மகாபாகாக ஸ்ரத்தையா ஸ்ராத்த தேவதாக பிரகல்பியவத்சம் கபிலம் சித்தாக சங்கல்பனாமயம். கபிலாச்சாரியரை கன்றுக்குட்டியாக நிறுத்தி சித்த புருஷர்கள் எல்லாம் அணிமா, கரிமா, லகிமா முதலான அஷ்டமகா சித்தி இவற்றையெல்லாம் கறந்தெடுத்து கொண்டார்கள். அப்போ லோகத்துக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஒத்தொத்தர கன்றாக நிறுத்தி ஒவ்வொரு பாத்திரத்தில் கலந்தெடுத்து கொண்டு பிருத்து மகாராஜா கொடுத்தார். பிருத்துவாலே கறக்கப்பட்டபடியால் பிருத்திவி, இந்த பூமிக்கு ஒரு பேர் வந்ததோ இல்லையோ, பிருத்திவின்னு சொல்கிறோமே, அவனி சொல்லுவோம், பிருத்திவின்னு சொல்லுவோம், பூமின்னு சொல்லுவோம். இதுக்கேன் பிருத்திவின்னு பேர் வந்தது? பிருத்து கறந்தார், அதனால பிருத்திவிங்கிற பேர் ஏற்பட்டது. அந்த பிருத்து மகாராஜர் 100 அஸ்வமேத யாகங்களை செய்ய புகுந்து 1 குறவு 91 அஸ்வமேதங்களை செய்தார். அதன் பின்னால் பகவானே இந்திரன் மூலமாக அதை தடுத்து தானே அவருக்கு சேவை சாதிச்சுட்டு சொல்றார், உனக்கு வேண்டியபடிக்கு நானே வந்தேன், என்ன வரம் வேணுமோ பெற்றுக்கொள். ஏஷ தே கார்ஷீத் பங்கம் ஹயமேத சதஸ்ய க்ஷமாபயத ஆத்மானம் அமுஷக்ஷந்தும் அர்ஹசி சுதியா சாதவோ லோகே நரதேவ நரோத்தமாக நாபித்ருஹ்யந்தி பூதேபியா யர்ஹினாத்மா களையவரம். யாரும் ஜீவராசிகளுக்கு துன்பம் கொடுக்க மாட்டார்கள். நீ பூமாதேவியை அடிக்கிறேன்னு போனியாமே, உன் பிரஜைகளுக்கு செல்வம் கொடுக்காதனால கொன்னுடுவேன்னு சொல்லியாமே, ஒரு எலி எறும்புக்கு கூட நாம் துன்பம் நினைக்கக்கூடாது. அதை நீ நன்கு புரிஞ்சுக்கோ. அப்படி அகிம்சையை கடைப்பிடித்தியானால் மக்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருப்பார்கள். அசம்சக்தா ஷரீரேஸ்மன் புனோத்பாதித்தே கிரகே அபத்தியே திரவிணே வாபி கக்குர்யான் மமதாம் புதா. நல்ல வேளை நீ ராஜாவாக இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் என்னதில்லை,
மக்களுடையது. ரட்சித்து காப்பாற்றுறதுக்கு தான் என்னை வச்சுருக்கார். அப்படின்னால் ஒரு குழந்தைக்கு வயசு வரலேன்னு வச்சுக்கோ, பெரிய ஒருத்தர் பணக்காரர் இருந்தார், அந்த குழந்தைய ஒருத்தர் இடத்துல ஒப்படைப்பார், நீ அதை மேற்பார்வை பார்த்துக்கோ, அவனுக்கு வயசு வந்த பிற்பாடு என் சொத்தெல்லாம் பிள்ளை நடத்த ஒப்படைச்சிருன்னு சொல்லுவாள் இல்லையோ. ராஜா அப்படித்தான் தன்னை பூமிக்கு வச்சுக்கணுமா, தன்னதுன்னு நினைக்கக்கூடாது. பாதுகாக்கிறதுக்காக பகவான் பொறுப்பு கொடுத்துருக்கார். எல்லா ஜனங்களுக்கும் நல்லது பண்ணுறது தான் நம்ம வேலை. ஒரு காசுக்கு நான் சொந்தக்காரர் இல்லை, அந்த எண்ணம் இருந்தால்தான் ராஜா உயருகிறான். பரித்தியக்த குணா சமயக் தரிசனோ விஷதாசய சாந்திமே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஷ்ணுதே துஷ்டாசு சம்பத்சு விபத்சு சூரையா ந விஷ்கிரியந்தே ந விக்ரியந்தே மயி பிரம்ம சௌஹிருதாக. மெதுவாக என்னை பற்றி தெரிய தெரிய சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எண்ணுகிறான். இது சாத்தியமா? கண்ணன் கீதையில் அப்பப்போ சொல்கிறார், சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபௌ ஜெயா ஜெயவ் தஸ்மாத் யுத்தா யுத்தியஸ்வ நைவம் பாபம் அபாப்சசி. சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கோன்னு சொல்லுவார். முடியுமான்னு கேட்டால் ராமன் பண்ணார். முதல் நாள் ராஜ்யம் உண்டுன்னு சொன்னார்கள், சுகமாக இருந்தார். மறுநாள் கைகை ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டார், இன்னும் ஒரு துக்கப்படலை, அதே சுகத்தோட நன்னா நடந்து தான் போனார். அப்போ ராமனத்தை செய்தாரோ அதைத்தான் கண்ணனாக உபதேசித்தார். அதை திரும்ப இதே இடத்துல சொல்லுகிறார். சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியம், எதுவுமே ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே சாதிச்சிட முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்னால், எப்பப்போ நாம் துக்கப்பட்டிருக்கோமோ, ரொம்ப அழுது விழுந்து புரண்டிருக்கோமோ, அதிலேருந்து தாண்டி வெளியில் வருவோமோ இல்லையோ, அப்புறம் அதை உட்காந்து யோசிச்சுன்னா இதுக்கா நான் இவ்வளவு துக்கப்பட்டேன் அப்படின்னு நமக்கே தோணும். அதை போல் 10 தடவை நடந்ததை எழுதி வச்சு பாருங்க. அப்புறம் நம்ம துக்கமே படமாட்டோம். இதுக்கு போய் நான் இவ்வளவு கலங்கியிருக்க வேண்டாமேன்னு தோணும். நம்ம வீட்லேயே நடந்த ஆபத்தாக இருக்கும். அதை போல் இருக்கிறத பட்டியல் போண்டு ஆக எனக்கே எப்போ துக்கப்பட்டிருக்க வேண்டாமேன்னு தோன்றதோ அந்த காரியம் நடந்துன்னு இருக்கிறச்சேவே துக்கப்படாது இருக்கணும். அதுதானே அவர்கள் சொல்கிறது. நடந்து முடிஞ்ச அப்புறம் நம்ம கூட துக்கம் வேண்டான்னு தாண்டிடுவோம். ஒரு சந்தோஷப்பட்டு முடிஞ்ச பிற்பாடு நமக்கு அந்த சுகம் போயிடும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு பட்டம் கிடைக்கிறது இன்றைக்கி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிடைக்க போகிறதுங்கிறச்சே திருப்தி, கிடைச்செடுத்துன்னா அன்றைக்கி திருப்தி. பேட்டி எல்லாம் எடுப்பா, நிருபர்கள்லாம் வருவா, எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு மாதம் தாண்டி போனப்புறம் அது நல்லா இருக்குமாண்ணா, அந்த சுகம் அப்போ நமக்கு தோணாது. வேறொரு சுகம் வந்தால் தான் சுகம்னு ஒத்துப்போம். துக்கம் அப்படித்தான். என்ன ஒன்று, சுகத்துக்கு மட்டும் அடுத்தடுத்து வந்தால் தேவையில்லைன்னு சொல்லுவோம், துக்கத்துக்கு வராட்டா தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா யார் இப்போ துக்கத்தை முடித்த பிற்பாடு இதுதான் இப்போ தெரிஞ்சு போச்சே இன்னொரு தினம் வரணும்னு சொல்லுவோமான்னு. ஆனால் சுகத்தை பொறுத்த வரைக்கும் வரணும்னு எதிர்பார்ப்போம். சுகமும் வரும், துக்கமும் வரும். இன்ப துன்பங்களுக்குள் இன்பம் வரும்போது ஓஹோன்னு குதிக்கக்கூடாது, துன்பம் வரும்போது ஓஹோன்னு ஊருண்டு புரண்டு அழுதுன்னு இருக்கக்கூடாது. இதைத்தான் சுகதுக்கே சமயகிருத்வான்னு சொல்கிறார். இப்படி வச்சுங்களேன், எனக்கு சுகம் வருதுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு நேரத்துக்கு அந்த சுகத்தை பட்டுட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிடுறேங்கிறது முக்கியம். துக்கம் வந்தால் எவ்வளவு நேரத்துக்கு துக்கப்பட்டுட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகிறேன். கோபம் வந்தால் எத்தனை தூரம் கோபப்பட்டுட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகிறேன். கார்த்தால் வேகமாக ஓடுங்க, உடற்பயிற்சி பண்ண சொல்கிறாளோ இல்லையோ, ஓடினா நம்ம ஹிருதயம் எவ்வளவு தூரம் துடிக்கும்? 70, 72, 80, 120 வரைக்கும் போகும். தப்பு இல்லை, ஆரோக்கியமாக இருக்கீன்னு தான் சொல்லுவாள். ஆனால் அந்த 120லேயே 10 நிமிஷம் துடிச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் ஓடி நிறுத்திட்ட உடனே எத்தனை நிமிஷத்தில் திரும்ப வர்றதுன்னு தான் வைத்தியர் பார்ப்பார். அது ஒரு 1.5-2 நிமிஷத்துக்குள்ளே திரும்பி வந்துடுச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்குது. அப்போன்னா அழுத்தினா வேகமாக ஹிருதயம் அடிக்கும், நிறுத்தி விட்டால் தானே வந்துடும். அதே தான் அடிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுங்க, சரியில்லை வைத்தியர்கிட்ட போங்கோ, யந்திரத்தை கொண்டாங்கோ, பரீட்சையெல்லாம் பாருங்கோ சொல்லிடுவார். அதை அப்படியே கணக்காக வச்சுங்களேன். கோபம் வந்ததுனாலும் எத்தனை நேரத்திலே திரும்பி வந்துடுவோம். இல்லை சுகம் வந்ததுனாலும் ஓஹோன்னு சிரிச்சா எவ்வளவு நேரத்தில் இயல்பாயிடுவோம். துக்கம் வந்து அழுதாலும் எவ்வளவு நேரத்தில் சமாளிச்சுப்போம். இதை சொன்ன உடனே என்ன தோணும்னால், அப்போ நடுவாக இருந்துகிட்டே இருந்தா ஏதோ கல் போல கட்டை போல இருக்கிறாப்புல, இல்லை சிரிச்சுட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அழுதுன்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீர் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் சிரிச்சுட்டு பொன்னாக பூத்துட்டு பேசாமல் இருக்கணும் போல் இருக்கு, கொஞ்சம் அழுதுட்டு மறுபடியும் பேசாமல் இருக்கணும் போல் இருக்கு. என்னால் அப்படி சொல்லலை. உலக விஷயத்தை நினைத்து சிரிச்சுட்டு ஓஹோன்னு குதித்தால் சட்டுன்னு திரும்பிடுங்கோ. உலக விஷயத்தை நினைத்து அழுதுட்டால் சட்டுன்னு திரும்புங்கோ. ஆனால் பிரம்ம விஷயம் பகவத் விஷயத்தை நினச்சிருந்து 24 மணி நேரம் சிரிச்சுட்டு இருக்கிறது இங்கே யாரும் வேண்டான்னு சொல்லலை. அது இயல்பு. அந்த ஆனந்தம்ங்கிறது ஆத்மா பரமாத்மாவோட படுகிற ஆனந்தம். ஆத்மாவுக்கு உண்டான ஆனந்தத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கலாம். ஆனால் தேகத்தால் ஏற்படுற ஆனந்தத்துக்கு தான் திரும்பிடுங்கோன்னு சொல்கிறான்.
இப்போ அவர் சொல்கிறதே சுகதுக்கத்தை சமமாக நினைக்கணும்னால் பகவானை நன்னா சேவிக்க போனேன். இன்றைக்கி திருவேங்கடமுடையான் சேவை ஓஹோன்னு கிடச்சிது, நன்னா சேவித்தேன். அது சுகம் வருதோ இல்லையோ? உடனே ஒருத்தர் சொன்னார், சுகத்தை சுகமாக நினைக்கக்கூடாது, ஸ்ரீனிவாச பெருமானுடைய தரிசனம் கிடைச்சதை அப்பவே மறந்துடு, இயல்பு நிலைக்கு திரும்பினியா? இதை நான் சொல்லவே இல்லை. இப்போ அதே பெருமானுடைய சேவை 2 வருஷமாக எனக்கு கிடைக்கலேன்னு வச்சுக்கோ. கிடைக்கலேன்னு ஒருத்தர் வருத்தப்பட்டு நானும் போகணும்னு பார்க்குறேன், மலை ஏறி போகணுன்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலைன்னால் அப்படிலாம் துக்கமே படக்கூடாது. ஸ்ரீனிவாசனே சேவை சாதிக்காட்டா கூட அதை பற்றி கவலையே படாதே, இயல்பு நிலையில் இருன்னு ஆரான்னு சொல்லுவார்களா? உலக விஷயம், லௌகிக விஷயத்தில், சரீர சம்பந்தமான விஷயத்தில் தான் அதிக சுகமோ அதிக துக்கமோ படாதேன்னு சொல்கிறாளே தவிர பகவான் சம்பந்தமான ஆத்ம தொடர்பான விஷயத்தை படாதேன்னு ஒத்துருமே சொல்லுது. இந்த வித்தியாசத்தை தான் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். வரஞ்சமது கஞ்சனமானவேந்திர விரணீஷ்வு விரணீஸ்வ தேகம் குணசீல யந்திரிதா நாகம் மகைர்வை சுலபஸ்தபோபிகி யோகேனவா யத் சமச்சித்தவர்த்தி. இப்படி பெருமான் என்ன வரம் வேணுமோ கேள் என்று பிருத்திவனிடத்தில் கேட்க அவர் திரும்ப சொல்றார், எதுக்கு வரம்? ஒரே வரம், உன்னை சேவிக்கிறது தான் வரம். நீயோ என் கண்ணு முன்னாடி சேவை சாதிச்சுட்டே, இதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று கேட்க போறேனா? வரான் விபோ துவத் வரதேஸ்வராத் புதா கதம் விரணீதே குண விக்ரியாத்மனாம் ஏ நாரகாணாம் அப்படி சந்தி தேகினாம் தானீஷ கைவல்ய பதே விரணேனச்ச ந காமையே நாத ததப்யகம் கொச்சின்ன யத்ர யுஷ்ம சரணாம்புஜாசவா. உன் திருவடி தாமரைகள்லேருந்து மது ஓடி வருகிறது. ஒருத்தருக்கு நல்ல தாமரை புஷ்பம் கொடுத்தா அதுலேருந்து தேனாக வர்றது, அதை விட்டுட்டு எனக்கு இந்த தேன் வருகிற தாமரைப்பூ வேண்டாம், அதுவும் அந்த இடத்துல ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாமல் காட்டுப்பூவை போல ஒரு உள்ளிப்பூ வளர்ந்துருக்கு, அதுலேருந்து ஒன்றும் வராது, ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த பூ எனக்கு பிடிச்சிருக்குன்னு யாரானு சொல்லுவேனா? இதை ஆள வந்தார் ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியர் யாமுனாச்சாரியருங்கிற ஆள வந்தார். அந்த சுவாமி சாதிக்கிறார், ஸ்தோத்திர ரத்னம்னு பாடினார். தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்நதிச்சதி. தேவரியருடைய திருவடிகளிலேருந்து, தாமரை பூ போன்ற திருவடியிலேருந்து தேன் ஒழுகும்போது இதை விட்டுட்டு மற்றொன்ன நான் எதற்கு ஆசைப்பட போகிறேன்? அதனால் தரிசனமே போதும், இதை தவிர மற்றொரு வரமே எனக்கு வேண்டாம் என்றால் பகவான் அவனுக்கு அனுகிரகித்து நீண்ட ஆயுளையும் ஆச்சரியமான செல்வங்களையும் கொடுத்து நம் பதவியே வந்து அடைவாய்னு சொல்லி போனார். இது பிருத்து மகாராஜனுடைய கதை. அதற்கப்புறம் பிருத்துவுக்கு சனகன் சனத்குமாரன் முதலானோர் எல்லாம் நிறைய உபதேசித்தார்கள். அந்த பிருத்து வம்சத்தில் ருத்ர பிரச்சேதஸ்கள் பிறந்து அங்கு விஜிதாஸ்வன் பிறந்தான். விஜிதாஸ்வனிடத்தே ஹவிர்தானன் பிறந்தான். ஹவிர்தானிடத்தே பர்ஹிஷ்மதன் பிறந்தான். பர்ஹிஷ்மதனிடத்தே பிராச்சீன பர்ஹின்னு ஒருத்தர் பிறந்தார். அந்த பிராச்சீன பர்ஹிஸுக்கு தச பிரச்சேதஸ்கள் 10 பிரச்சேதஸ்கள் பிறந்தார்கள். இப்போ அந்த சரித்திரம் தான் பார்க்க போகிறோம். ஜிதஞ்ச ஆத்மபுதையே பிராச்சீன பர்கிஷம் க்ஷத்தா கர்மஸ்வாசக்த மானசம் நாரதா அத்தியாத்ம தத்வஜ்ஞா கிருபாலுகு பிரத்யபோதயது. பிராச்சீன பர்கிஸ்ன்னு ஒருத்தரை சொன்னேன். துருவனுடைய வம்சத்திலேயே பிறந்தவர். அங்கன், வேனன், பிருத்து, அதில் தான் வரிசா ஒவ்வொருத்தராக பிறந்து இப்போ நாம் பார்க்க போகிறது பிராச்சீன பர்கிஸ். அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், ஆத்மா எது பரமாத்மா எது, இந்த ரெண்டையும் எப்படி துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை நாரதரை கண்டார். 2 பேரும் பேசிக்கிறார். ரொம்ப மெத்த படித்தவர்கள் பேசினாலே கொஞ்சம் சட்டுன்னு புரியறது கஷ்டமாக இருக்கும். அவர்கள் மறைத்து மறைத்து எதான்னு சொல்லுவாளா, அது அவர்களே அப்புறம் விளக்க குறிப்பு கொடுத்தா தான் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அப்படின்னா அருஞ்சொற்பொருள் கொடுப்பாளோ இல்லையோ, புஸ்தகம் தமிழ் புஸ்தகம்லாம் படிப்போம், அருஞ்சொற்பொருள். அதை போல் இப்போ நாம் பார்க்க போகிற சரித்திரம் ஒரு அத்தியாயம் முழுக்க நமக்கு புரியாமல் ஆனால் ரொம்ப சுலபமான ஒரு கதை சொன்னார். அந்த கதையில் எந்தெந்த கதாபாத்திரம் வராளோ அவள் எல்லாரும் யார் யாருன்னு அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறார். இப்போ முதல்ல கதை சொல்கிறேன், அந்த கதையை சுருக்கமாக கேட்டுங்கோ. அதுக்கப்புறம் அந்த கதையில் வர்ற கதாபாத்திரங்கள் யாருன்னு அப்புறம் பார்ப்போம். புரஞ்சரோபாக்கியானம்னு ஒரு கதை பார்க்க போகிறோம். நாரதர் சொல்கிறார், போ போஹோ பிரஜாபதே ராஜன்னு பசூன் பஷ்ய துவயாத்வரே அத்திரத்தே கதையிஷ்யே அமும் இதிஹாசம் புராதனம் புரஞ்சனஸ்ய சரித்திரம் நிபோத கததோ மம ஆசீத் புரஞ்சனோ நாம ராஜாராஜன் பிருகச்ரவாக. புரஞ்சனன்னு ஒரு ராஜா இருந்தான். இப்போ இது 2 யார் பேசிக்கிறார்கள்? எப்பவும் புராண கதை கேட்கச்சே மட்டும் இன்னார் இன்னாரோட பேசின்னு இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குள்ள 2 பேருடைய கதை வரும், அதுக்குள்ள 2 பேருடைய கதை வரும். இவர் நான் அதை சொல்கிறேன்னுவர், அவர் அதை சொல்கிறேன்னுவர். நம்ம இப்படியே போயிட்டு 8 மணிக்கா எங்கே இருக்கோன்னே தெரியாது போடும்.
அதுக்கப்புறம் மெதுவாக யார் கதைன்னு விடுகதையை விடுவிச்சுட்டே வரணும். இப்போ நாரதரும் பிராச்சீன பர்கியும் பேசிக்கிறார். இவா 2 பேரும் பேசிக்கிறது. அப்போ அவர் சொல்கிறது புரஞ்சனன்னு ஒருத்தனை பற்றின கதை. புரஞ்சனஸ்ய சரித்தம் நிபோத கததோ மம ஆசீத் புரஞ்சனோ நாம ராஜாராஜன் பிருகச்ரவாக தஸ்ய அவிஜாத நாமா ஆசீத் சகா அவிஜாத சேஷ்டிதா. புரஞ்சனனுக்கு அவிஜாதான்னு ஒரு நண்பன் இருந்தான். ஞானம், விஞ்ஞானம், அவிஜாதா அப்படின்னா அவரை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். என்ன பேசுகிறார், என்ன பண்ணுறார், எங்கே வாழறார், ஏன் சிரிப்பார், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஆழமான உள்ளம். அதனால தான் அவிஜாதான்னு அவருக்கு பேர். இவர் யார் தெரியுமோ? கடைசியில் இவர் தான் பரமாத்மா. என்ன பண்ணுறாருன்னு ஒத்துருக்குமே தெரியாது இல்லையோ, ஏதோ பண்ணுறாருன்னு மட்டும் தெரியுது. ஆனால் எங்கிட்ட என்ன பண்ணுறார், உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு தெரியாது. இந்த புரஞ்சனன் தான் நாம்ங்கிற ஜீவாத்மான்னு வச்சுக்கோ. நீங்கள் தான் புரஞ்சதன், நீங்கள் தான் புரஞ்சனன், நீங்கள் தான் புரஞ்சனன், நான் தான் புரஞ்சனன். அவிஜாதா நம்ம கூடவே இருப்பார், ஆனால் என்ன பண்ணுறாருன்னே தெரியாத பரமாத்மா. இதே ஹிருதயத்துக்குள்ளே தான் உட்காண்டிருப்பார். அவரும் இருப்பார், நாமும் இருக்கோம். 1/2 அடி பக்கத்தில், காலடி 1/2 அடி, எது காலடி கூட இல்லை, அவ்வளவு கிட்டக்க இருக்காருனாலும் அவரை பற்றியே தெரிஞ்சுக்க முடியலையோ இல்லையோ. புரஞ்சனன் தான் பரமாத்மா, புரஞ்சனன் தான் ஜீவாத்மா, அவிஜாதா தான் பரமாத்மா. சோன்வேஷமான சரணம் பப்ராம பிருத்திவீம் பிரபு ச ஏகதா ஹிமவதா தட்சிணேஸ்வத ஷானுஷு ததர்ஷ நவபித்வார்பி புறம் லக்ஷித லக்ஷணாம். அந்த 2 பேருமா தேட ஆரம்பித்தார். ஒரு நல்ல வீடாக பார்த்து அதில் நம்ம வாழணுங்கிறதுக்காக ஊராக போக ஆரம்பித்தார். அப்போ ஒரு இடத்துக்கு வந்து சேர்றார்கள். 9 வாசல்கள் இருக்கிற சிறந்த பட்டணம். ஹிமவதா தட்சிணேஸ்வத சானுஷு, ஹிமாச்சலத்துக்கு தெற்கு புறத்திலே வீடு கிடைக்குமான்னு தேடின்னு இருக்கா. ஒரு ஊரை பார்த்துட்டார்கள். இந்த ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி 2 பேரும் நுழையிறா. எப்போ எந்த ஊருக்குள்ளே போகணும்னாலும் சட்டுன்னு அவிஜாதா ஒத்துக்க மாட்டான். இதில் தானா, இங்கே தான் வாழ போகிறோமா, நிச்சயம் பண்ணிட்டியா, உனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு இது ஒத்து வருமா, இப்படியே கேட்பான். இல்லை இல்லை இல்லைன்னு தள்ளிட்டு போகிறா. இவன் இப்போ இந்த ஊரை தேடுறாங்கிறது தெரியுமோ? ஜீவாத்மா ஒரு உடம்புக்குள்ளே பிறவி எடுக்கணும் இல்லையோ. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்த்து ஒரு உடம்புக்குள்ளே நுழைய போகிறா. அவர் தான் இதை முடிவு பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு தரமும் பரமாத்மா, இதுதான் உடம்பா, உன் கர்மத்துக்கு தகுந்த நீ இதைத்தான் எடுத்துக்க போறியா, தேவ சரீரமா, மர சரீரமா, உடும்பு சரீரமா, மனுஷ சரீரமா, எதுங்கிறார். ஆனால் நமக்கு அவசரம், ஏதோ ஒரு சரீரத்தை கூடும், நான் அதில் பிறக்கணும், இதுவே நமக்கு வேலை. ஆனால் அவருக்கு இரேன் பார்த்து பக்தி பண்ணக்கூடியதாக எடுத்துப்போமே, உன் கர்மங்களை நன்னா பண்ணேன், அதுக்கு தகுந்த பிறவி கிடைக்குமே, இதை அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கார். இப்படியே ஊர் ஊரா தேடினா இதுதான் ஊர் அப்படின்னு இப்போ புரஞ்சனன் முடிவு பண்ணிட்டான். ஊருக்குள்ளே போகிறான். எதிர்ச்சையாகதாம் தத்திர ததர்ஷ பிரமதோத்தமாம் பிருத்தேகி தசபிராயாந்தீம் ஏகைக சத நாயகைகி. அடுத்து எதிர்ச்சையாக பார்த்தா ஒரு பட்டணம் ரொம்ப நன்னா இருந்ததுன்னு சொன்னேன்னா, அதில் 9 துவாரங்கள் இருந்தன, 9 கதவு வச்சிருந்தது. அது வேற எதுவும் இல்லை, நவத்வாரபுர பட்டணம்னு இந்த சரீரத்தை தான் சொல்லுவாள். 2 கண்ணு திறந்துருக்கு, மூக்கு 2 இருக்குது, காது 2 இருக்குது, வாய் இருக்குது, முகத்துக்குள்ளேயே இத்தனை துவாரம் முடிஞ்சு போச்சு. 2 கண்ணு, மூக்கு துவாரம் 2, 2 காது 6 ஆயிடுத்து, வாய் 1 7 ஆயிடுத்து. அது தவிர மலை ஜலம் கழிக்கிற துவாரம் 9 ஆயிடுச்சு. 7 2 9 துவாரம். இது தவிர ஏகாதச துவாரம்னு சொல்லுவாள். நம்ம தொப்புள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவாரம். இந்த இடத்துல குழந்தை பிறக்கிறச்சே ஒரு துவாரம் இருக்கும், அதுக்கு பிரம்மரந்திரம்னு பேர். அதற்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி 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 அதை சரிப்படுத்துவோம். இப்போவும் ஓங்கி ஒன்று அடித்தா வலிக்கும், ஏன்னா அந்த இடத்துல சின்ன துவாரம் பிறந்த நிலையிலேருந்து இருக்குது. இதை சேர்த்து 11ன்னு சொல்லுவாள். அப்போ 9 வாசப்படி வச்சிருக்கிற பெரிய வீட்டை பார்த்துட்டான். அங்கே உள்ள நுழையச்சே ரொம்ப அழகான ஒரு பெண்மணி இவனை தேடி எதிர்த்த மாதிரி வந்தான். எதிர்ச்சையாக தாம் தத்திர ததர்ஷ பிரமதோத்தமான், பார்க்கறதுக்கே பேரழகி. அவளை 5 தலை கொண்ட ஒரு நாகப்பாம்பு காப்பாற்றுறது. அவள் தலைக்கு மேலே 5 தலை இருக்கிற நாகப்பாம்பு. அவளுக்கு 10 தொண்டர்கள். அந்த 10 தொண்டர்களுக்கு ஒரு தலைவன் வேற இருக்கார். இவ எல்லாரோடையும் அந்த பெண்மணி பின்தொடர்ந்து வரா. விருத்தேகி தசபிராயாந்தீன் ஏகைக சத நாயகைகி ஏ பஞ்சசீர்ஷாகினா குப்தாம் பிரதீஹாரேண சர்வதா அன்வேஷமானாம் ரிஷபம் அப்ரௌடாம் காமரூபிணிம். இது யார் தெரியுமா? அந்த பெண்ணு தான் புத்தி. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா போகிறார். இந்த பிறவி நாம் எடுத்ததுக்கே ரொம்ப முக்கியம். இது நம்ம ஞானம் தானே முக்கியம்.
அந்த ஞானத்தை தானே ஆத்மா கல்யாணம் பண்ணிக்கு போகிறார். இப்போ அந்த ஊருக்குள்ள நுழைச்சேவே ஒரு பெண்மணி வெளியில் வராள்னு சொன்னேனே, அவள் தான் புத்தி. ஆத்மாவுக்கும் புத்திக்கும் ஆசை இப்போ கல்யாணம் ஆக போகிறது. ஏன்னா சரீரத்துக்கு புத்தி கிடையாது, ஆத்மாவுக்கு தான் புத்தி உண்டு. அப்போ அந்த பெண்ணை பார்க்குறார். அந்த புத்திங்கிற பெண்ணுக்கு யார் யார் தொண்டர்கள்? 10 இந்திரியங்கள் தொண்டர்கள். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. வாக்கு பாணி பாத பாயு உபஸ்தம் கர்மேந்திரியம், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் ஞானேந்திரியம். இந்த 10 பேருக்கு தலைவர் மனஸ். அப்போ இந்த 11 பேர் தான் புத்திக்கு தொண்டர்கள். புத்தினா ஞானம்னு வச்சுக்கோ. அந்த ஞானத்துக்கு இந்த 11 பேரும் வேலை செய்யணும். ஏன்னா ஞானம் சொன்னபடிக்குத்தானே மனசே வேலை செய்யணும். இந்த இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மனசுங்கிறதும் புத்திங்கிறதும் ஒன்றும் இல்லை, குழப்பிக்கூடாது. நாம் நினைக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவி தான் மனசு. மனதால் நினைத்தேன்னு சொல்கிறோம். ஆனால் முடிவெடுக்கிறதுக்கு உண்டானது தான் ஞானம். இன்னைக்கு பாகவத சப்தாகம் 3ஆம் நாள் கேட்கறதுக்கு வரலாமா வேண்டாமா, கால் கொஞ்சம் வலிக்கிறாப்பில் இருக்கே அப்படின்னு 6 மணிக்கு தோணித்து. தோணின உடனே அதுக்கு எதெல்லாம் நல்லது மனசு சொல்லும், எதெல்லாம் போனால் கஷ்டம் வரும் மனசு சொல்லும். ஆனால் முடிவை மட்டும் மனசு எடுக்காது. அப்புறம் புத்தி சொல்லணும், பரவாயில்ல 7 நாள் தான் சொல்லியிருக்கா, 2 நாள் கேட்டுட்டோம், எப்படியோ கொஞ்சம் முட்டி வரிச்சா கூட போய் கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறோமோ இல்லையோ. அந்த முடிவை புத்தினால் தான் ஆத்மா எடுக்கிறான். புத்தி எடுக்காது, ஆத்மா தான் முடிவெடுக்கணும். ஆனால் அந்த உறுதியாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எது கருவி? புத்திங்கிற ஞானம் கருவி. அப்போ வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஆத்மா ஞானம் உடையவர், ஆத்மாவுக்கு இருப்பது ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு முடிவெடுக்கணும்னால் அதுக்கு சிந்தனைகளை எல்லாம் கொண்டு கொடுக்கறது மனசு. ஆனால் மனசால் பார்க்க முடியாது, மனசால் கேட்க முடியாது. அப்போ பார்த்து கேட்டு தொட்டு முகர்ந்து சுவைத்து விஷயங்களெல்லாம் கொண்டு மனசுக்கு கொடுக்கறது கருவி கண்ணு காது மூக்கு நாக்கு. அப்போ இது பண்ணி பார்க்குறேன்னால் இந்த பொருள் கண்ணு மூலமாக மனசுக்கு போய் அந்த மனசு அதை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஆத்மாவுக்கு சொல்லும். எது வேணும் வேண்டாங்கிற முடிவை ஆத்மா புத்தியை வைத்து கொண்டு எடுக்கும். இப்படித்தான் நமக்குள்ள வேலை செய்யறதுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உள்ள வேகமாக நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவு எடுக்கிறோம், வினாடிக்கு வினாடி முடிவு எடுக்கிறோம். ஆனால் அது எப்படி நடக்கிறதுங்கிற பாதை தெரிய வேண்டாமா? மின்சாரம் ஓடி வர்றது, அங்கே ஒரு தட்டு தட்டின உடனே எத்தனை விளக்கு எரியுது. அப்போது அங்கேக்கு இந்த விளக்குக்கு சம்மந்தம் இருக்கான்னா? ஆனால் அங்கே ஒரு தொட்டின உடனே எப்படி எரியுது பாருங்க. அந்த வேகமாக அதுக்குள்ளே மின்சாரம் ஓடினா தானே எரியும். அதை போல் நமக்குள்ளே இந்த ஞானம் அத்தனை வேகமாக ஓடுறது. உங்களை பார்க்குறேன், அது கண்ணுக்கு வருது, கண்ணு மனசுக்கு போகும், மனசு புத்தி கொடுக்கும், புத்தி ஆத்மாவுக்கு கொடுக்கும், உண்டு இல்லைன்னு முடிவெடுத்துருவேன். இத்தனை வேகமாக நிமிஷத்துக்கு நிமிஷமாக செயல்பட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் தான் இந்த இடத்துல சுக்காச்சாரியர் நமக்கு விளங்க வைக்கிறார். அப்போ ஆத்மா ஞானத்தோட கல்யாணம் பண்ணிக்க போகிறது. புத்திங்கிற பெண்ணை பார்த்தான். பிருத்தேகி தசபிகி, அதுக்கு 10 தொண்டர்கள், மனசு 1 தலைவன். பஞ்சசீர்ஷாகினா குப்தாம் பிரதிஹாரேண சர்வதா, இதுக்கு 5 தலை நாகப்பாம்பு காப்பாத்தின்னு இருக்குன்னு சொன்னேனே, அதுதான் 5 பிராணன்கள். நம்ம உடம்புல எப்பவும் பிராண அபான வியான உதான சமான என்ற 5 வாயுக்கள் இருக்குது. அந்த 5 இன்னும் மூச்சு விட்டுன்னு இருக்கவே தான் உட்காண்டிருக்கோம் கேட்டுன்னு இருக்கோம். ஹிருதயம் நன்னா இருக்கான், நுரையீரல் ரொம்ப நன்னா இருக்கான், கல்லீரல் ஆச்சரியமாக வேலை பார்க்குறதான், சிறுநீரகம் நன்னா இருக்கான். ஆனால் பிராணவாயு மட்டும் இல்லையாம். இப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இது இத்தனை இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் மிருத சரீரத்தில் கூட பிராணம் போன உடம்புல கூட கல்லீரலும் இருக்கும், நுரையீரலும் இருக்கும், சிறுநீரகமும் இருக்கும். ஆனால் பிராணவாயு இருக்காது இல்லையோ. அப்போ எந்த வாயு இருந்தால் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறோமோ அந்த வாயு அதோட இல்லை. பிராண அபான வியான உதான சமானம் 5 வாயுக்கள் தான் ரத்தத்தெல்லாம் சீராக ஓட வைக்கிறது, சக்தி அங்கங்கே கொண்டு போய் சேர்க்கறது. அந்த 5 வாயு தான் 5 தலை நாகப்பாம்பு. அதுதானே இவனை எப்பவுமே காப்பாற்றின்னு இருக்கு. ஆனால் ஏன் நாகப்பாம்புன்னார்? காப்பாற்றுற அளவுக்கு நன்னா இருக்கும், போகிறச்சே பாம்பாட்டம் கொட்டுறதோ இல்லையோ, அதனால தான் பாம்புன்னு விட்டார். ஏன்னா நன்னா இருந்துகிட்டே இருக்கும், கொட்டி தின்னா. அதை போல் இந்த பிராணவாயு கொஞ்சம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினா ஆபத்து தான். அதான் 5 தலை பாம்பு ரட்சிக்கிறது. அன்வேஷமானாம் ரிஷபம் அப்ரௌடாம் காமரூபிணிம் தாமாக லலிதம் வீரஹ சவ்வீட ஸ்மிதிசோபனாம் ஸ்னிக்தேன அபாங்க புங்கேன ஸ்பிருஷ்டஹ ஸ்பிருஷ்டஹ பிரமத்ருவா காத்வம் கஞ்ச பலாசாட்சி கஸ்யாசீக குதசதி. பெண்ணே நீ யார்? ரொம்ப அழகாக இருக்க, இவ்வளோ பெரிய தொண்டர்களோடு வருகிறாய். அந்த பெண்ணு சொல்கிறா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை விவாகம் செய்து கொள்ளுகிறேன். உன்னை யார் வாண்டான்னு சொல்லுவா, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு இருவரும் கல்யாணமாக. பக்கத்தில் ஒரு அவிஜாத்தா இருக்காரே,
இது வரைக்கும் என்னை கூட்டிட்டு தான் வீடு பார்த்தேன், நான் பார்த்து கூட்ட இடத்துல தான் இந்த பெண்ணு வந்தா, சட்டுன்னு அவளை பார்த்து மயங்கி கல்யாணம்னோடனே என்னை கேட்கவே இல்லை பற்றியா நீ ஒரு வார்த்தை, உண்டா ஏது கூட வந்துட்டுருக்கேன்னு கேட்கக்கூடாதானால் அத்தோட வைதிகத்திலேருந்து மொத்தமாக லௌகிகமாக மாறிட்டாங்க. இது வரைக்கும் அவரை கூடவே வச்சுருந்தானோ இல்லையோ, இப்போ அப்படியே மாறித்து தன் நிச்சைக்கு வாழ ஆரம்பித்தான். அந்த பெண்ணு சிரிச்சா இவன் சிரிக்க ஆரம்பித்தான், அவள் அழுதா இவன் அழ ஆரம்பித்தான், அவளுக்கு பசிச்சா இவனுக்கு பசிச்சது, அவள் சாப்பிட்டா இவனுக்கு பசி தீர்ந்து போச்சு. இப்படியே வாழ்க்கை நகர ஆரம்பிச்சது. இதி தௌ தம்பதி தத்ர சமுத்திய சமயம் நிதா தாம் பிரவிஷ்ய புரியும் ராஜன்னு முமுதாதே சதம் சமாக. நிறையா 100 வயசு வாழ ஆரம்பித்தார்கள். வாழ்க்கை நன்னா ஓடின்னு இருந்தது. உபகீயமானோ லலிதம் தத்திர தத்திரச்ச காயகை சப்தோபரி கிருதாத்வாரா புரஸ்தஸ்யாஸ்து துவே அதா. அப்போ ஒரு நாள் நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் போய் வேட்டைக்கு போகிறேன். ராத்திரி வேளையில் இருந்துட்டு கார்த்தால புறப்பட்டு ஒரு தேரில் ஏறிண்டு வேட்டைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். மனைவியினிடத்திலே விடை பெற்று கொண்டு நான் வெளியில் போய்ட்டுறேன்னா இது வேற ஒன்றும் இல்லை, அப்படி சொப்பனம் பார்க்குறான்னு அர்த்தம். நாம் 2 பேர் தூங்கிட்டு இருக்கோம், அப்போ சொப்பனத்தில் எதோ நடக்கிறாப்புல இருக்கும், எல்லாம் பெரிய உண்மையெல்லாம் இல்லை, ஆனால் அது அத்தனை எழுந்து பார்த்தவொடனே இல்லாத படுமா? அதை போல் இவனும் பெண்ணிடத்தில் சொல்லிட்டு புறப்பட்டு போகிறார். அவளுக்கு ஒன்றும் ரொம்ப அனுப்புறதுல இஷ்டம் இல்லை, ஆனால் போவேன்னுட்டு ஏறிக்கிறான். ச ஏகதா மகேஷ்வாசா ரதம் பஞ்சாஸ்வமாசுகம். நல்ல தேரில் ஏறி உட்காந்துக்கிறான். 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிற தேர். ஒத்தப்படையில் குதிரை போட்டினா தேர் ஓடுமோ? அங்கே தான் ஆபத்தே ஆரம்பிப்போம். 2, 4, 6 இருந்தால் தேரை ஒழுங்காக எடுத்துன்னு போகும். 5 குதிரை இருந்ததுனால் கொடை சாஞ்சிடும். அதை போல் ஒரு தேரில் உட்காந்தான். ச ஏகதா மகேஷ்வாசா, பெரிய வில்லு எடுத்து கையில் வச்சிருந்தான். ரதம் பஞ்சாஸ்வம் ஆசுகம், 5 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர். இது எது? உடம்பு தான் தேர். இந்த சரீரங்கிற தேரில் உட்காண்டான். கையில் நீண்ட வில்லை பிடித்து கொண்டான். பஞ்சாஸ்வம், இந்திரியங்கள் 5, அதுதான் 5 குதிரை. நம்ம இந்திரியங்கள் 5 பக்கம் நம்மளை இழுக்குமோ இல்லையோ, அது இழுத்து தான் கொடைசாய வைக்கிறது. 6 இந்திரியங்களாக இருந்தால் தப்பிச்சிருப்போம், 4 இருந்தால் தப்பிச்சிருப்போம், 5 இருக்கும் இல்லையோ. அதனால தான் எது எந்த பக்கம் இழுக்கிறதுன்னு தெரியாத திரும்ப நம்மளை தள்ளிவிடுறதான். த்வீஷம் த்விசக்கரம் ஏகாட்சம் திரிவேணும் பஞ்சபந்துரம். த்வீஷம், அந்த தேருக்கு 2 தண்டங்கள் இருக்குது. அகங்காரம் மமகாரம்னு 2 தண்டம். நன்னா நீங்கள் நிமிர்ந்துட்டு கேட்கணும். இப்போ அப்போ தான் இது சூக்ஷ்மமாக என்ன சொல்கிறாருங்கிறது புரியும். உடம்புங்கிற தேரில் ஏறி உட்காந்துட்டோம். அந்த தேரை ஓட்டணும்னா 2 தண்டம் இருக்குது. ஏற்கனவே 5 குதிரை பார்த்துட்டோம். கண்ணு காது மூக்கு நாக்கு, இது 5 குதிரை. அதுக்கு 2 தண்டம், இப்படி ஒரு தண்டம் இப்படி ஒரு தண்டம் இருக்குமோ இல்லையோ. அந்த 2 தண்டங்கள் தான் அகங்காரம் மமகாரம். தேகத்தையே ஆத்மா நினைக்கிறேன் அகங்காரம், எது என்னது இல்லையோ அத்தனை என்னதுன்னு நினைக்கிறேன் மமகாரம். அதுதான் 2 தண்டங்கள். த்விசக்கரம், அதுக்கு 2 சக்கரம். பாபம் புண்ணியம்ங்கிற 2 சக்கரம். அதை வச்சு ஓட விட்டால் தான் இந்த தேகம் ஓடும். இப்போ இன்னிலேருந்து நான் அடுத்த நாளைக்கு போகணும், இந்த பிறவிலேருந்து அடுத்த பிறவிக்கு போகணும். சக்கரம் எது? பாபம் புண்ணியம். சக்கரம் உடஞ்சி போச்சுன்னா தேர் ஓடுமா? ஓடாது, சாஞ்சிடும். பாவ புண்ணியம் நின்று போச்சுன்னா இந்த சரீர பிறவி எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அப்போ பாவ புண்ணியம்ங்கிற சக்கரத்தை வைத்து தேர் ஓடுறது. ஏகாட்சம் திரிவேணும் பஞ்சபந்துரம். ஏகாட்சம், ஒரே ஒரு அச்சு போட்டிருக்கு. திருவேணு, 3 வேணுக்கள் இருக்கு. சத்வம் ரஜஸ் தமசு என்கிற முக்குணங்கள் வேணுவா இருக்கு. பஞ்சபந்துரம் சந்திபந்தம், அதுக்கு கயத்தை போட்டு இங்கேயும் அங்கேயும் கட்டியிருக்கா. அதுக்கப்புறம் மேலே அவ்வளோ பெருசு ஒரு பன்னாக மாட்டம் போடுவா. தேர்னா இப்படி ஒன்று மேலே வந்திருக்குமோ இல்லையோ. அதை போல நம்ம உடம்பில் இருக்கிற எலும்பு சீழு சதை அஸ்தி மஜ்ஜை இதெல்லாம் சேர்த்து சப்த தாத்துக்கள்னு சொல்லுவா. அந்த 7ஐயும் மேலே போட்டிருக்கா. ஏகதா ஏகாதச சமூநாதா பஞ்சப்பிரஸ்தம் அகாத்வனம் சச்சார மிருகயாம் தத்ர திருப்த ஆத்தேஷு கார்முகா ஆசுரீம் விருத்திமாஸ்ரித்ய கோராத்மா நிரகுர்கிரஹ ஞஹன்னிசித பாணைஹி வனேஷு வனகோச்சரன். இது இத்தனை எடுத்துட்டு நாம் வேட்டையாடுவோங்கிறதுக்காக போகிறான். அவனுக்கு கூட தொண்டர்கள்லாம் வரா. இந்திரியங்கள் எங்கெங்கெல்லாம் மிருகங்கள் தெரியறதோ அம்ப விடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். இது என்ன? இப்போ விஷயங்களை அனுபவிக்கிறது. பார்த்த உடனே பார்க்குறதெல்லாம் ஆசைப்படுறது, கேட்டால் கேட்குறதெல்லாம் ஆசைப்படுறது, தொட்டால் தொடர்றதெல்லாம் ஆசைப்படுறது. இப்படி நம்ம புலன்களை வச்சுன்னு ஆசையோடு போகிறோம் பாருங்க, அதைத்தான் வேட்டையாடுறதுங்கிறார். வேட்டையாடுறதுக்கு ஒரு ராஜா வெளியில் போகிறான்னால் நம்ம புலனின்பத்தை வச்சுன்னு வேட்டையாடுறோம் இல்லையோ. அதற்காக இவர் வெளியில் போயிட்டார். வர்த்ததே சா லலனா மஜ்ஜந்தம் வியசனார்ணவே யா மாமுத்தரதே பிரஜாம் தீபயந்தி பதே பதே நூனம்
त्वकृत नूनन्तु अकृत पुण्यास्ते भृत्या ஏஷ்டீஸ்வரா சுபே கிருதாகஸ்துவாம் அசாத்கிருத்வா சிக்ஷாதண்டன்னு யுஜ்யதே. இப்படி அவன் போயிட்டு இருந்தான். போனவன் 1 நாள் 2 நாள் 3 நாள் கழித்து திரும்பி வந்தால் தர்மபத்னிக்கு பிடிக்கவே இல்லை. எங்கே கண்ட இடத்துக்கு வேட்டையாடிட்டு வந்தே அப்படின்னா என்ன? நம்ம புத்தி உள்ளேந்து சொல்லும். புத்தி தானே தர்மபத்னி, ஞானத்தை தானே கல்யாணம் பண்ணிட்டான். அந்த ஞானம் சொல்லும், இப்படியெல்லாம் கண்டதை பார்த்து கண்டதை கேட்டு கண்டதை சாப்பிட போகணுமா அப்படின்னு உள்ளேருந்து ஞானம் சொல்லும். ஆனால் இந்த புருஷன் என்ன பண்ணுவார்? உனக்கு எப்போ பார்த்தாலும் இதுதான் வம்பு, நான் நன்னா சாப்பிட்டா அவனுக்கு பிடிக்காதே, நான் நன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் பிடிக்காதே அப்படின்னு மனைவின் இடத்துல சொல்லிடுறானு இல்லையோ. அதை போல் இந்த ஆத்மா புத்தியை அடக்கும். போரும் நீ எப்போ பார்த்தாலும் நல்லது நல்லதுன்னு சொல்லியிருந்தியானா நான் எப்போ வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படின்னு அவன் சொல்லி அடக்கி வச்சுருந்தான். ஆனால் புத்தி அப்பப்போ அழும், என்னை ஏன் கட்டப்படுத்துகிற, நான் சொல்கிறத கேளு, உன்னுடைய நல்லத்துக்கு தான் சொல்கிறேன் என்றது. தயைவம் ரமமானஸ்ய காமகஷ்மல சேதசா க்ஷணார்த்தமிவ ராஜேந்திர வதிக்ராந்தம் நவம்பய. இப்படி சண்டையோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ நடந்ததை கேட்போம். தஸ்யாம் அஜனயத் புத்திரான் புரஞ்சன்யாம் புரஞ்சனா சதான் ஏகாதச விராட் ஆயுஷோர்த்தமதாத்யகாத் துஹிது தசோத்தர சதம். 110 பெண் குழந்தைகள் பிறந்தா. பிள்ளைகள் 11 பிள்ளைகள், 111 பிள்ளைகள் பிறந்தா. பித்ரு மாத்ரு யசஸ்கரீஹி சீல ஔதாரிய குணோபேதாக. பிள்ளை பொண்ணு எல்லாரோடையும் நன்னாத்தான் வசிச்சுன்னு வந்தா. 2 பேருக்கு மெதுவாக வயசாக ஆரம்பிச்சது. மூப்பு யாரை விட்டது? வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னை 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசம். 2 பேரையும் மூப்பு வந்து தாக்கித்து. அப்பதான் நடந்தது. சண்டவேத இதிக்யாதா கந்தர்வாதிபதிர் நிருப கந்தர்வாஸ்தஸ்ய பலினா ஷட்யுத்தர சதத்ரயம். 360 தொண்டர்களோட ஷட்யுத்தர சதத்ரயம் 360 தொண்டர்களோட ஒரு கந்தர்வராஜன் வந்தான். சண்டவேகன் அவனுக்கு பேர். அவன் வந்து இவனுடைய ஊரையே ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டான், முற்றுகை விட்டுட்டான். இது யாரு? சண்டவேகங்கிறவர் தான். வருஷத்துக்கு எத்தனை தொண்டர்கள்? 360 நாள் 360. அதில் பாதி பேர் கருப்பாக இருக்கா, பாதி பேர் வெளுப்பாக இருக்கா. அப்படின்னா பகலும் இரவும்னு அர்த்தம். இவர்களை சேர்த்து கொண்டு ஆண்டுங்கிறது தானே நம்ம பேரில் முற்றுகையிடும். 10 வயசாச்சு, 50 வயசாச்சு, ஷட்டப்த பூர்த்தி ஆச்சுன்னு என்ன அர்த்தம்? ஷட்டப்த பூர்த்தி ஆண்டு முற்றுகையிட்டிருக்குன்னு அர்த்தம். சதாபிஷேகம் ஆச்சுன்னா என்ன பொருள்? 81 வயசு முற்றுகையிட்டிருக்குன்னு அர்த்தம். 100 ஆச்சுன்னா என்ன? ரொம்ப கிட்டக்க கூப்பிடுறார் பெருமாள்னு அர்த்தம். அதுதான் முற்றுகையிடுறதுங்கிறார். அப்போ சண்டவேகன்கிறவர் முற்றுகையிட்டார். கந்தர்வாஸ்தஸ்ய பலினஹா ஷட்யுத்தர சதத்ரயம் கந்தர்வியா தாதிருஷீரஸ்ய மைதுன்யஸ்ய சிதாசிதா. அவர்கள் பாதி பேர் வெளுப்பார்க்கா, பாதி பேர் கருப்பார்க்கா. தே சண்டவேகானுச்சராக புரஞ்சனபுரம் யதா ஹர்த்து மாரேபிரே தத்ர பிரத்யஷேத் தத் பிரஜாகரா பிரத்யஷேதத் பிரஜாகரா. அப்போ புரஞ்சனனுடைய பட்சத்திலேருந்து பிரஜாகரன்னு எழுந்து நின்னான். கவலைப்படாதே, இந்த முற்றுகையிலேருந்து நான் ஒன்றை காப்பாற்றி கொடுக்குறேன். இது யாராக இருக்கணும்? ஆண்டு வந்து நம்மளை நலியறதுனால் எது ஒன்றே இழுக்கும், வயசாருது. இழுக்கிறதுனா பிராணன்னு அர்த்தம். பிராணன் தான் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு சமம் கொடுக்கறது. அது படுத்துனா படுவோம். அப்போ அந்த மூப்பு நம்ம நலியாமல் யார் எதிர்த்து நிற்பா? பிராணவாயு ஒன்று தானே. அப்போ பிராணவாயு தான் இவருக்கு ஒரு சேனாபதி. அந்த சேனாபதி எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அவரும் இழுக்க மெதுவாக சேனாபதிக்கு பலம் குறைஞ்சுட்டே போகிறது. எப்படி பலம் இருக்கும் பாருங்க. 10 வயசுக்கு சண்டவேகன் வரைச்சே சேனாபதி தெம்பாக போராடுவார், பிராணவாயு கெட்டியாக இருக்கும். 50க்கு சண்டவேகன் வரைச்சே பாதி ஆகிடும் பிராணவாயு. 70க்கு சண்டவேகம் வந்தால் ரொம்ப தவிக்கும் பிராணவாயு. 90க்கா இருந்தால் எப்போன்னு தேடிட்டு இருக்கும். ஏதானு துளி வாய்ப்பு கிடைச்சுன்னா சட்டு நின்று போனாலும் போடும். அதனால அது இதுவும் நேர் எதிர்ப்போ. மூப்புக்கு வலிமை பெற பிராணவாயுக்கு வலிமை குறைஞ்சுட்டே போகும். அதனால சேனாபதிக்கு பலம் குறைஞ்சிட்டு போகிறது. தே சண்டவேக அனுச்சராக புரஞ்சனபுரன் ததா சப்தபிகி சதைரேகா விம்சத்தியாச்ச சதன்சமாக. 100 ஆண்டுகள் சண்டை நடக்கிறது. ஏன்னா நமக்கு ஆயுசு 100 இல்லையோ. அதனால தான் மூப்புக்கும் பிராணவாயுவுக்கும் 100 ஆண்டு சண்டை.
சிந்தாம் பராம் ஜகாமார்த்தாக சராஷ்டிரபுர பாந்தவாக ச ஏவ புர்யாம் மதுபுக் பஞ்சலேஷு ஸ்வபார்ஷதைஹி காலஸ்ய துகிதா காச்சித் திரிலோக்கியும் வரமிச்சதி. இப்படி சண்டை நடந்துட்டே இருக்கிறச்சே எப்பவுமே நடக்கும். இது பிராணம் போகிற வரைக்கும் இந்த சண்டை நடந்துதானே தீரும். மூப்பு வந்து நலியும், பிராணன் எதிர்த்து நிற்கும், நடுவில் அப்பப்போ வியாதி வருது இல்லையோ, வியாதி எங்கேருந்து வந்ததுன்னு ஆளை கூட்டின்னு வராது பாருங்க. அப்போ பார்த்து அந்த நாட்டுக்குள்ளே ஒரு அழகான பெண்ணு நுழையிறா. அப்போ தனக்கேற்ற கணவன் எங்கே கிடைப்பான்னு தேடின்னு வராளாம். காலஸ்ய துகிதா காச்சித்து திரிலோக்கியும் வரமிச்சதி. காலதேவனுடைய மகள் 3 லோகத்திலையும் தனக்கேற்ற கணவன் இருக்கானான்னு தேடின்னு வரா. காலதேவனுடைய மகள் யாரு? மூப்பு வயசானதுங்கிறது தான் காலதேவனுடைய மகள். அவளை யாரான்னு இப்போ கல்யாணம் பண்ண ஒத்திப்பாளா? இப்போ பெண்ணு என்னதான் அழகா இருக்கட்டும், இந்த பெண்ணு மூப்பாம், யார் கல்யாணம் பண்ணிண்டா கூட வயசாயிடுமாம், ஒருத்தரும் நிச்சயம் பண்ணிக்க மாட்டா. இப்போ அதனால தான் அவள் ஒவ்வொருத்தரையா தேட வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற. எல்லாரும் சரியான ஒரு ஆண்மகனை பிடித்தா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது ஆறுன்னு சொல்கிறேன். அப்போ காலஸ்ய துகிதா காச்சித்து, அவளுக்கு துர்பகான்னு பேர். தௌர்பாகியனாத்மனோ லோகே விஸ்ருதா துர்பகேதிசா. அவளுக்கு ஏன் துர்பகான்னு பேர் தெரியுமா? அவள் வந்துட்டா எனக்கு தௌர்பாகியம் இல்லையோ. சௌபாகியம்னு ஒன்று, தௌர்பாகியம்னு ஒன்று. சௌபாகியம்னால் எல்லா நன்மை மங்களம் இருக்குன்னு அர்த்தம். தௌர்பாகியம்னால் வந்துடுத்தேன்னு அர்த்தம். அந்த துர்பகான அந்த பெண்ணுக்கு பேர். அவளை கல்யாணம் பண்ணிட்டா தௌர்பாகியம் தான். அப்படின்னா பெண்ணு நினச்சிக்க வேண்டாம், மூப்புன்னு வச்சுக்கோ. அப்போ மூப்புங்கிறது கிடைச்சதுன்னா தௌர்பாகியம். மேலும் வவ்ரே பிருகத்ரதம் மாம் து ஜானதி காமமோகிதா மயி சம்பிரம்பிய விபுலமதாச்சாபம் சுதுஸ்ஸகம் ததா விகத சங்கல்பா கன்யகா யவனேஸ்வரம். இப்படி தேடின்னு வரச்சே ஒரு யவனராஜா அவன் கண்ணப்பட்டான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு மூப்பு கேட்கறது. அந்த யவனராஜா யாரு? மிருத்யுன்னா மரண தேவதை. மரண தேவத்தை ஊரில் வரார். ஆயிடுத்து முற்றுகை முடிஞ்சு போச்சுன்னா இவனை தூக்கின்னு போனோமோ இல்லையோ, அதுக்காக மரண தேவத்தை 100வது வயசுக்கு வரார். அந்த மரண தேவதையை பார்த்து மூப்பு கேட்கறது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அவன் பதில் சொல்கிறான், நிச்சயமாக பண்ணிக்க மாட்டேன். மரணத்துக்கு மூப்பு வந்துட்டா என்னாகும்? வரவே விடாது. மரணம்ங்கிறது எப்பவுமே இளைஞனாக தான் இருக்கும். மரணம் மூப்பு வந்துடுத்துன்னா நம்மளெல்லாம் அது தூக்கின்னு போகவே முடியாது, அதுக்கே வயசாகிடும். அதனால் மூப்பு சொல்லித்து மரண தேவத்தை பார்த்து மூப்பை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டான். கூடவே அப்போ என்னை யார் தான் பண்ணிப்பாள்னால், உன்னை ஒத்தரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லை, நீ இப்படியே தான் இருக்கணும். ஆனால் உனக்கு ஒன்று செய்கிறேன், இந்த புரஞ்சனனுடைய பட்டணத்தை அழிக்கிறதுக்கு தானே நீ வந்த, அதுக்கு நான் 2 பேரை உன்னோட அனுப்பிச்சி வைக்கிறேன். இதோ என் தம்பி, இதோ என் சேனை. என் சேனையும் என் தம்பியும் அழைச்சின்னு போ. யாரை பார்த்து யார் சொல்கிறா? மிருத்யு தேவத்தை மூப்புங்கிறவளை பார்த்து நான் 2 உதவியாளர்களை கொடுக்குறேன், போய் இந்த பட்டணத்தையே அழிச்சுடு என்று சொல்கிறார். அந்த 2 பேர் யார்? காலகன்யோதித வச்சா நிஷம்மை யவனேஸ்வரா சிகீர்ஷு தேவகுஹ்யம் ச சம்மிதம் சஸ்மிதம் தாம் அபாஷத துவம் அவ்வக்தகதிர்புங்ஷ்வ லோகம் கர்ம விநிர்மிதம் யாகிமே பிருத்துனாயுக்தா பிரஜாநாசம் பிரணேட்சசி பிரஜ்வாரோயம். இவன் தான் என் தம்பி, இவனுக்கு பிரஜ்வாரன்னு பேர். அதை போல ஒரு பெரிய சேனனா வச்சிருக்கேன், அதுக்கு பீம சைனிகன்னு பேர். அப்போ அங்கே மம பிராத்தா துவஞ்சமே பகினி பவ. அவன் ரொம்ப அழகாக சொல்லிட்டான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே, சகோதரின்னு கூப்பிட்டுட்டான். அப்புறம் நிச்சயமாக கல்யாணம் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையோ. அப்போ அவளை பார்த்து என் உடன் பிறந்தவளே உனக்கு 2 பேர் அனுப்புகிறேன். ஒருத்தர் பிரஜ்வாரன், இன்னொருத்தர் பீம சைனிகன், என் படை. 2 எது? பிரஜ்வாரன்னு சொல்கிறவர் தான் தேகவியாதி, பீம சைனிகன்னு சொல்கிறவர் மனோவியாதி. இந்த 2 பேரை சேர்ந்தா தான் ஒருத்தனை அழிக்கிறதுக்கே முடியும். தேகவியாதி மனோவியாதி. சரி, அதில் ஒரு தம்பின்னு சொல்லச்சே தேகவியாதிங்கிறார், பெரிய சேனேன்னு சொல்லச்சே மனோவியாதிங்கிறாரே. தேகவியாதி தேவலை கண்டுபிடிச்சுடலாம். எப்பவும் ஒன்றே ஒன்றா தான் இருக்கும். ஒன்று காது வலிக்கும், இல்லை பல்ல எரியும், இல்லை மூக்குலேருந்து ரத்தம் வரும், இல்லை கண்ணு துடிக்கும், இல்லை முட்டி வலிக்கும். ஒவ்வொன்றுன்னு தெரியும். ஆனால் மனோவியாதி எப்படி வேணா இருக்கும் இல்லையோ, கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் இருக்கிற சேனேன்னு மனோவியாதியை சொல்லிட்டார். தேக வியாதியை ஒரே தம்பிங்கிறார். ஒன்று காது வலிக்கும், மூக்கு வலிக்கும். அப்போ வைத்தியர்கள்லாம் அதுக்குன்னு தனித்தனி வைத்தியாளர்கள் இல்லையோ. முன்னாடி ஒரே வைத்தியர்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சிருந்தோம். என்னை பற்றி அவருக்கு தான் தெரியும்னு சொல்லுவோம். இப்போ என் காதை பற்றி இவருக்கு தெரியும், மூக்கை பற்றி அவருக்கு தெரியும், நாக்கை பற்றி இவருக்கு தெரியும். அப்போ ஆளாளுக்கு ஒவ்வொன்று தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதனாலே தேகவியாதி மனோவியாதி இந்த 2ஐயும் மிருத்யு தேவத்தை மூப்பு தேவதையின் இடத்துல கொடுத்து இதை வைத்து கொண்டு ஆளை முடித்து விடு அப்படின்னு சொல்லி அனுப்ப,
அடுத்து முற்றுக முடிஞ்சது. புரஞ்சனனுக்கு பிராணம் படுத்து. சைனிகா பயனாம் நோயே பர்கிஷ்மான் திஷ்டகாரிணா காலகன்யாபி புபுஜே புரஞ்சனபுரம் பலாத் யயாபிபூதா புருஷா சத்யோ நிஸ்தார தாமயாத். இப்படி 2 பேருக்கும் வாழ்க்கை முடிஞ்சது. அடுத்த பிறவி கிடைச்சது, மறுபடியும் பிறவி கிடைச்சது, மறுபடியும் பிறவி கிடைச்சது. இதில் பல பிறவிகள். 2 பேரும் சேர்ந்து அவிஜாதாவை நினைவிலேயே கொள்ளலை. அவர் தானே முதல்ல பார்த்து விட்டார், அவரை பற்றி அப்படியே விட்டுட்டார். ஒவ்வொரு பிறவையாக க்ஷீணிச்சுட்டே போகுது. அவர்களுக்கு இருக்கிற சக்தி குறையிறது, புண்ணியபலம் குறையிறது. அப்போ புண்ணியபலம் இருந்தது, பெருமாள் கூட வந்தார். இப்போ எதுலையோ ஈடுபட்டு புண்ணியத்தை குறைத்து பாபத்தை வளர்த்துனுட்டானா, அவர் வரல. அப்போ ஒரு நாள் ஞானோதயம் ஏற்பட்டது, ஒரு கடைசி பிறவி. அந்த பிறவியில் இந்த சுழல்ல நாம் இனிமே எதுக்காக சிக்கி திரியணும் அப்படின்னு புரிந்து கொண்டவன், பழைய நாளில் அவிஜாதா நம்மளை விட்டுட்டு போனாரே, அவரை பற்றி நாம் நினைக்காமலே போயிட்டோமே என்று நினைத்தான். நினைத்த மாத்திரத்தில் பக்கத்தில் அவிஜாதா வந்துட்டார். அப்போ எத்தனை பிறவி எடுக்கட்டும், எத்தனை கொடுமைகள் துன்பங்களை நாம் அனுபவித்திருந்தாலும், இது வேண்டாம்ங்கிற முடிவுக்கு எப்போது வருகிறோமோ அப்போ சட்டன்னு பெருமாள் அந்த இடத்துல தோன்றார். தோன்றிட்டவனை பார்த்து கேட்குறார், புரஞ்சனா முதல்ல உள்ள போரிச்சவே இந்த புத்தியோட நன்னா கொடுத்தன மண்ணுன்னு சொல்லித்தானே அனுப்பிச்சேன். எதுக்கு புத்தியும் கெடுத்துட்டு மனசையும் கெடுத்துன்னு இவ்வளோ தூரம் கெடுத்துருக்கே போது, இப்போ என்ன வேணும்னு கேட்க, எனக்கு இதுலேருந்து சுழல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல, அதனால் நீ தான் ரட்சிக்கணும்னு அவன் காலில் விழுந்தான். அத்தை சரணாகதியாக கொண்டு இருவரையும் கைப்பிடித்து வைகுந்த சாம்ராஜ்யத்துக்கே அவிஜாதா அழைத்து கொண்டு போனார். இதுதான் சரித்திரம். அப்போ மேலோட்டமாக கதைன்னு பார்த்தால் 6 கல்யாணம் பண்ணிக்கிறா, தேரில் ஏறிக்கிறா, வேட்டையாடுறதுக்கு போகிறா, திரும்பி வரா, வயசாருது, சண்டை பூசல் முற்றுகை பிராணப்படுத்தும். இதுதான் கதை. ஆனால் அந்த கதையை அப்படியே நம்ம வாழ்க்கையாக வைத்து இந்த சரீரத்துக்குள்ளே எப்படி வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத ரொம்ப அழகாக புரிய வச்சுட்டா. இதெல்லாம் யாரோட கதை? இப்போ பிராச்சீன பர்கி துருவனுடைய வம்சத்தில் அங்கன், வேனன், பிருத்து, அதில் தசப்பிரச்சேதஸ், பிராச்சீன பர்கி, அவருக்கு நாரதருக்கு நடந்த உரையாடல்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சொல்கிறார், பிரச்சேதசா அந்தருததோ பிதுராதேசகாரிணா ஜபயஜ்ஞேன தபசா புரஞ்சரம் அதோஷயன் கண்டோஹோ பிரம்லோச்சயா லப்தா கன்யா கமலலோச்சனா. அந்த தச பிரச்சேதஸ்களுக்கும் மாரீஷா அப்படின்னு மொத்த வனஸ்பதிகளுக்கும் பெண், அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. தக்ஷன் அப்படிங்கிற பிரஜாபதி பிறந்தார். இந்த தக்ஷ பிரஜாபதி சரித்திரம் என்னங்கிறத நேற்றே பார்த்துட்டோம். தக்ஷனுக்கு தான் சதி தேவி பிறந்தா. சதி பரமசிவனாரை கல்யாணம் பண்ணி கொண்டு யஜ்ஞத்துக்கு போகிற வேளை வீரபத்ரனால் அழிந்து போய் திரும்ப ஆட்டு முகம் பொருத்தப்பட்டார்னு கதை கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டோம். சுவாமி இதை சொல்லிவிட்டு அதை சொல்லியிருக்க வேண்டாமனால் நிறைய கதை அச்சு போடச்சு அடுத்தடுத்து தான் போட முடியும். எல்லாத்தையும் கொஞ்சம் முன்பின் இருக்குன்னா நம்ம தான் அதை பற்றி வச்சுட்டு ஆகணும். அதனால தச பிரச்சேதஸ்கள், மாரீஷா, தக்ஷனுடைய பிறவி, அத்தோட அது முடிஞ்சது. இப்போ 5வது ஸ்கந்தம் தொடங்குகிறது, பிரியவிரதனுடைய சரித்திரம். இப்போ உத்தானபாதனுடைய சரித்திரத்தை ஒரு மாதிரி பார்த்துட்டோம். சுவாயம்புவ மனுவனிடத்திலேருந்து உத்தானபாதன், துருவன், அவனுடைய வம்சம் முழுக்க சொல்லி முடிச்சிட்டார். இப்போ பிரியவிரதனிடத்தே ஆக்னீத்ரன் பிறக்கிறான். அவரிடத்தில் நாபி பிறந்தார். அவரிடத்தில் ரிஷபதேவன் பிறந்தார். அவரிடத்தில் பரதன் பிறக்கிறார். அந்த பரதன் தான் கடைசி ஆதி ஜடபரதர்னு சொல்ல போகிறோம். அவருடைய உபாக்கியானம் தான் ரொம்ப முக்கியம். பார்ப்போம். பிரியவிரதோ பாகவதா ஆத்மாராமஹா கதம் முனே கிரகே ரமத என்மூலா கர்மபந்தா பராபவா. இப்போ நம்ம பூமி எப்படி பிரிக்கப்படுறதுன்னு சொல்ல போகிறார். பூகோளம் எல்லாம் விளக்க போகிறார். எப்படி சப்த தீபங்கள் இருக்குது, நவ வருஷங்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே இப்போ இதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்படியும் பார்ப்போம், இப்படியும் பார்ப்போம். மேலே மேலே 14 லோகங்கள் எப்படி இருக்குது, பக்கத்தில் 7 தீபங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஏற்படுத்தினது யாராலே? இந்த பிரியவிரதன். பிரியவிரதனுக்கு கல்யாணம் ஆச்சு. அதை சொல்கிறார். தாம் பாடமுக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்த ரச ஆவேசித சேதசா பாகவத பரமஹம்ச தயித கதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவியும் ந பிராயேண ஹின்வந்தி. பிரியவிரதனுக்கு கல்யாணம் ஆச்சு. மூத்த பிள்ளை ஆக்னீத்ரன் பிறந்தார். அதைத்தான் இங்கே சரித்திரம் சொல்கிறார். பர்ஹிஷ்மதின்னு பேர். பர்ஹிஷ்மதிக்கும் பிரியவிரதனுக்கும் கல்யாணம் ஆகி ஆக்னீத்ரன் பிறக்கிறார். ஆக்னீத்ரன் மட்டுமில்லை, கூட 10 பேர் மொத்தம் பிறக்கிறார்கள். 10 பேருக்காக நாட்டை பிரித்து கொடுப்போன்னு பிரியவிரதன் பார்க்கிறார். ஆனால் அதில் 3 பிள்ளைகள் எங்களுக்கு நாட்டை ஆள்றதுக்கு பிடித்தமில்லைன்னு சொல்லிட்டா. பாக்கி 7 பேரா? அந்த 7 பேருக்காக தேரை எடுத்துக்கொண்டு ஒரு சுத்து பூமியை சுத்துறார். ஒரு கோடு போடப்பட்டது. 2ஆம் சுத்து சுத்துறார்.
2ஆம் கோடு போடப்பட்டது. எந்த இடத்துல தேர் சக்கரம் அழுந்தமாக பதிஞ்சு வருதோ அந்த இடத்துலலாம் தண்ணீராக வந்து சூழ்ந்துக்கிறது. எங்கே தேர் தடம் பதியலையோ அதெல்லாம் பூமியாக இருக்குது. அப்போ நடுவில் இருக்கிறதுக்கு ஜம்பூ தீபம். இப்போ 7 தரம் தேரை ஓட்டி 7 தீபமாக பூமியை பிரிச்சுட்டார். சப்த தீபவதி பிருத்திவின்னு சொல்லுவார்கள். இந்த பிருத்திவி மண்டலத்தை 7ஆக பிரிக்கிறார். அதில் நடுவில் தாமரை மொட்டாட்டம் இருக்கிறது ரொம்ப அழகான ஜம்பூ தீபம். அதை சுற்றி இருக்கிறது தான் நம்ம சுற்றி இருக்கிற உப்பு கடல். நாம் இருக்கிறது ஜம்பூ தீபம், நம்ம சுற்றி உப்பு கடல். நம்ம பெருசு எவ்வளோ தெரியுமோ? 1,00,000 யோஜனை விஸ்தீர்ணம் பெருசு. 1,00,000 யோஜனைனா கிட்டத்தட்ட ஒரு யோஜனை 10 மைல். 7.5 மைல்னு சொல்லுவா, 8ன்னு சொல்லுவா, 10ன்னு சொல்லுவா. அவ்வளவு பெருசு இந்த நடுவில் இருக்கிற ஜம்பூ தீபம். நான் சொல்கிறது பாரத தேசம் இல்லை, இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய ஜம்பூ தீபம். நான் இப்போ எங்கேயோ 10 லட்சம் மைல் கிட்டன்னா சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்சதே ஆகாயமாயனம் 30,000 மைல் ஓடித்துன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிழக்கு கோடி நாட்டோட மேற்கு கோடி நாடு வரைக்குமே அவ்வளவுதான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் விட மிக மிக பெரிய பூமியை பற்றி நாம் இப்போ பேசிட்டு இருக்கோம். பூமியே இல்லை, வெறும் நடு தீபம். ஒரு பூமியை பிரித்து 7 தீபங்கள், அதில் நடுவில் இருக்கிறது ஜம்பூ தீபம். அதை சுற்றி உப்பு கடல். உப்பு கடல்னு சொன்னாலே அவர் தேர் பதிஞ்ச இடம்னு அர்த்தம். அவருடைய சக்கரம் எங்கே ஓடித்தோ அது கடலாருது, ஓடாத இடம் ஒரு தீபமாகுது. அப்போ நாம் நடு தீபம், அடுத்த தீபம், அடுத்த தீபம், ஒவ்வொன்றும் 2 மடங்கு பெருசு. நமக்கு 1,00,000 யோஜனைனால் அடுத்தது 2 லட்சம், அடுத்தது 4 லட்சம், அடுத்தது 8 லட்சம், அடுத்தது 16 லட்சம், 32 லட்சம், 64 லட்சம் யோஜனை. இந்த ஒவ்வொன்றையும் ஒரு கடல் சூழறதுன்னு சொன்னேனே. இந்த நடுவில் இருக்கிற தீபம் எவ்வளவு பெருசோ அதே அளவு கடல் பெருசு. இப்போ நம்மளது ஜம்பூ தீபம் 1,00,000 யோஜனைனால் கடல் 1,00,000 யோஜனை. அடுத்தது 2 லட்சம்னால் அடுத்தது 2 லட்சம். இப்படியே பிரிச்சிருக்காரோ. இந்த பூமியை முழுக்க பிரித்து அதில் நடு தீபமாக இருக்கக்கூடிய ஜம்பூ தீபத்தை ஆக்னீத்திரன் ஆண்டார். ஆக 7 பிள்ளைகள், 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகளில் 3 பேர் வாண்டானுட்டா, பாக்கி 7 பேர். 7 பேருக்காகத்தான் பூமி பிரிக்கப்பட்டாள். அந்த சரித்திரம் சொல்றார். ரதேன ஜோதிர்மயேன ரஜனீமபி தினம் கரிஷ்யாமிதி சப்தகிருத்வா தரணி மனுர் உபக்கிரமாத் கிராமத் த்விதீய இவ பதங்கா ஏவா தத் ரதச்சரண நேமிகிருத பரிகாதாஸ்தே சப்த சிந்தவ ஆசன்னு. 7 தீபங்களும் 7 கடல்களும் பிறந்தன. ஜம்பு, இப்போ பேர் பார்ப்போம். ஜம்பூ தீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலித்வீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், ஷாகத்வீபம், புஷ்கரத்வீபம், சஞ்ஞாஸ்தேஷாம். இது 7. இந்த 7 சுற்றி 7 கடல் சொன்னேனே. க்ஷாரோத, இக்ஷுரசோத, இக்ஷுரசோத, சுரோத, கிருதோத, க்ஷீரோத, ததிமண்டோத, சுத்தோதாக. அப்படின்னா 7 வஸ்துக்களால் ஆக்கப்பட்ட கடல். உப்பு கடல், கரும்பு சாற்று கடல், கள்ளாலையே கடல், நெய்க்கடல், பார்க்கடல், தயிர்கடல், சுத்தமாக குடிதண்ணீர் கடல். நம்மளது குடி தண்ணீர் இல்லையா, நம்மளது உப்பு கடல்னா. அப்போ கடைசி கடல்ல எவ்வளோ பெருசு? 64 லட்சம் யோஜனை. அவ்வளவு பெருசு முழுக்க நல்ல தீர்த்தம் இருக்கான். இப்படி 7 கடல்கள் சூழ்ந்தன, 7 தீபங்கள் ஆகின. இது இத்தனையும் அவரவர்களுக்கு பிரித்து கொடுத்தான். பிரியவிரத கதங்கர்ம கோனு குர்யாத் வினேஸ்வரம் யோ யஹா நேமி நிம்னைஹி அகரோச்சாயாம் கனன் சப்தவாரிதீன். 7 தீபங்களையும் அதை சுற்றி 7 கடல்களையும் உருவாக்கினாலே பிரியவிரதன் இந்த காரியத்தை யாரால செய்ய முடியும்? நினைத்து பார்க்க முடியாத காரியம் பண்ணார். அடுத்த ஆக்னீத்ரன் மூத்த பிள்ளை, அவனுக்கு பூர்வ சித்திங்கிறவளோட கல்யாணம் ஆச்சு. அவர்களுக்கு நிறைய பேர் பிள்ளைகள் பிறந்தார். அவர்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக ஜம்பூ தீபத்தை 9ஆ பிரிக்கிறான். நாம் இப்போ மொத்த பூமியை 7ஆ பிரிச்சான்னு பார்த்தோம். அதில் ஜம்பூ தீபம் நடு தீபம் அதை 9ஆக பிரிக்கிறார். இதுக்கு தான் வருஷம்னு பேர். நவ வருஷங்கள்னு சொல்லுவார்கள். ஜம்பூ தீபத்தினுடைய நவ வருஷம், அதில் மூத்த வருஷத்தை தான் மூத்த பிள்ளை. அடுத்தவர் நாபி ஆளப்போகிறார். அந்தந்த வருஷத்தினுடைய பேர் பார்ப்போம். நாபி, கிம் புருஷ, ஹரிவருஷ, இளாவிருத்த, ரம்யக, ஹிரண்மய, குருபத்ராஸ்வ, கேதுமால, சம்யான் நவபுத்திரான் அஜனயத்து. இப்படி பேர் பெற்ற 9 பிள்ளைகள் பிறந்தார்கள். 9 பேருக்காக இதை 9ஆக பிரித்து கொடுத்துட்டார். அப்போ பிரியவிரதன் 7ஆ பிரித்தார். அதில் ஜம்பூ தீபம் ஆக்னீத்ரனுக்கு வந்தது. ஆக்னீத்ரன் 9ஆ பிரித்தார். அதில் நாம் இருக்கிறது நாபிங்கிறவருக்கு வந்தது. நாபி மீண்டும் பிரித்தார், ரிஷபதேவரை பெற்றார். ரிஷபதேவருக்கு பரதன் பிறந்தார். இதுதான் இவர்களுடைய வம்சாவளி சரித்திரம். நாபிக்கும் மேருதேவிக்கும் கல்யாணமாகி இருவருக்கும் ரிஷபதேவர் பிறந்தார். அவர் சிறந்த யோகி.
ரிஷபர் எல்லாரையும் அமர்த்தி வைத்து கொண்டு ஞானோபதேசம் பண்றார். நாயம் தேகோ தேகபாஜாம் நிருலோகே கஷ்டானு காமான் அர்ஹதே விண்புஜாம்ய தபோதிவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தேத்யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் ததனந்தரம். நாம் எதோ பிறந்திருக்கமே, மிருக ஜென்மத்துக்கு மனுஷ ஜென்மத்துக்கு என்ன வித்தியாசம்? சிந்தனா சக்தி, சிந்திக்கக்கூடிய சக்தி தான் மனுஷனை மேம்படுத்துறது. மிருகங்களால் சிந்திக்க முடியாது. உண்டு, அதுகளுக்கு அடிப்படை தேவைகள் உண்டு. உடல் ஆசை உண்டு, வயிற்றுப்பாடு உண்டு, பசி உண்டு, பயம் உண்டு. இவ்வளவுதான் அதுகளுக்கு உண்டு. இதுக்கு மேலே நாம் வச்சுருக்க மாதிரி தீபாவளி ஆனால் புது சொக்கா போட்டுக்கணும், பொங்கல் பண்டிகை ஆனால் இப்படி பண்ணணும், பொங்கலில் சக்கரை பொங்கலே அக்கார் அடிசில்னா வேறு மாதிரி இருக்கும், அக்கார் அடிசியில் மாற்றி வெல்லம் போட்டால் சக்கரை பொங்கலாக இருக்கும், இதுக்கு கல்கண்டு சக்கரை பொங்கல்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அதுகளுக்கு தெரியாது. அடிப்படையில் சாப்பிடணும், அது தெரியும். ஆண் பெண் சக்தி கண்டிப்பாக தெரியும், அது தெரியும். பயம் தெரியும், உயிர் போயிடுமோங்கிற பயம் தெரியும். அப்போ எது நம்மளை மாற்றுறது? மிருகங்களிடத்திலேருந்து நம்முடைய சிந்திக்கும் திறன், அதுதான் நம்மளை மாற்றுறது. நமக்கு சிரிக்க தெரியும், அழ தெரியும். ஆனால் கூடவே ரிஷபதேவர் சொல்கிறார், அந்த சிந்தா சக்தி இருக்கே, அதுதான் இவனுக்கு யமன். எது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கமோ அதுவே தான் இவனுக்கு ஆபத்து கொடுக்கறதான். சிந்தான்னு ஒன்றும் சித்தான்னு ஒன்றும். நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் எழுதினேன்னு வச்சுங்க, சித்தான்னு எழுதிட்டு அந்த சீக்கு மேலே ஒரு புள்ளி குத்திட்டேன்னு வச்சுங்க, சிந்தா. ஒரே புள்ளி, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. சித்தா சிந்தா, இது ரெண்டுமே என்ன செய்யுமா? சித்தை உயிர் போன உடம்பை எரிக்கும், சிந்தை உயிர் இருக்கிறவனையும் அழிச்சிடும். சிந்தை பண்ணுற வேலை உயிர் இருக்கிறச்சேவே சிந்தித்து சிந்திச்சே எரிஞ்சே படுவோம். கவலை, பயம், பொறாமை. அப்போ சிந்தாங்கிறது உயிரோடு எரிக்கும், சித்தை அதை விட எவ்வளவோ தேவலை உயிர் அற்ற பிற்பாடு தான் எரிக்கும். அப்போ எந்த ஒரு சிந்தனைங்கிறது மிருகங்களிடத்திலேருந்து நம்மளை வேறுபடுத்துறதோ அதுவே உயிரோடு எரிச்சிடுறதோ இல்லையோ, அந்த சிந்தனையை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறேன். அதைத்தான் ரிஷபர் உபதேசித்தார். மகத் சேவா மகத் சேவாம் துவாரமாகுர் விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக. எல்லாரும் சமமான சிந்தனை உடையவர்கள், சாந்தமாக இருக்கிறவா, பிரசாந்த சித்தான்னு சொல்லுவா. சௌமனஸ்யனால் மகிழ்ச்சி இல்லை, திருப்தி படுறது. நாம் மகிழ்ச்சி அடையணுமா திருப்தி அடையணுமானால் மகிழ்ச்சி அடைந்தால் அடுத்தடுத்து வேணும்னு தோணும். திருப்தி அடைஞ்சுட்டா மேற்கொண்ட ஆசையை வைக்க மாட்டோம், இத்தோட இருந்துருவோம் இல்லையோ. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா இல்லை திருப்தியாக இருக்காரானால் சௌமனஸ்யத்தோட பிரசாந்த சித்தராக இருக்கார், கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுகிறார்னு சொல்லுகிறோம் இல்லையோ. மகத் சேவாம் துவாரமாகுர் விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். இது எப்படி வரும்னால், இதை போல நல்லெண்ணம் இருக்கிறவர்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும். நம்ம இப்போ சத் சங்கம் எல்லாரும் வந்திருக்கோம், யார் யார் எப்போ அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அப்படி பழக பழக இப்போ வாரம் கச்சேரிக்கு வந்தோம், வாரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், வாரம் ஏதோ கீதையிலேருந்து 4 ஸ்லோகங்கள் எடுத்து வச்சுன்னு படித்தோம். அப்படின்னா சத் சங்கத்தில் இருக்கும். இவர் எப்படின்னு தெரிஞ்சுப்படும், வைராக்கியம் இருக்கிறவர்னு புரியும். நமக்கு கொஞ்சம் பாத பெசகராப்பில் இருந்தால் கூட அவர் சொல்லி திருத்தி கூட்டின்னு வந்துடுவார். அப்படிங்கிற ஒரு 5-6 பேர் நமக்கு நண்பர்கள் இருக்கணும். இப்போ இந்த நிமிஷம் நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கோ, அதை போல வச்சுட்டு இருக்கோமா? நம்ம ஏதானு பாதை மாறுறாப்பில் இருந்தால் கூட அதெல்லாம் தேவையில்லை, அப்படிலாம் மனசு தழும்பாதே, இந்த இதுதான் சரியான பாதை என்று சொல்லணும். அதை தவிர நம்மளிடத்தில் அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நம்மளை நாம அவர் பார்க்கவே வேண்டாம், ஆத்மானு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் இவர் ஆணா பெண்ணா உயரமா குள்ளமா பணக்காரனா ஒன்றும் பார்க்காமல் ஏதோ பாதை மாறுறாப்பில் இருக்கே, அந்த பாதை யார் முடிவு பண்ணணும்? கிரந்தத்தில் இதிகாச புராணம் சொல்லியிருக்கிற பாதையிலேருந்து மாறுறார், அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர உங்கள் பார்வையில் பாதை மாறுறான்னு பார்க்கக்கூடாது. அது நம்ம பார்வையை சரியா தப்பா தெரியாது. அதனால ரிஷிகள் என்ன பார்வை பார்த்துருக்காளோ அந்த பார்வைப்படி நண்பன் போனா பேசாமல் விட்டுடுவோம். அந்த பார்வை மாறுறாப்புல இருந்தா, நண்பா இது தப்பா இருக்கா மாதிரி இருக்கு, தோழி இப்படி பண்ணாதே, இப்படித்தான் சரியா இருக்கணும், இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம இப்போ பூத்தாப்புல பேசுறதுக்கு தான் ஆள் கிடைக்குமே தவிர கொஞ்சம் இடித்து சொல்றதுக்கு இடித்துரைக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? இதை பத்தி விபீஷணனே சொன்னான், வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. இந்த காலம் இருக்கே கெட்டு போயின்னு இருக்கு, நல்ல விஷயத்தை தைரியமா எடுத்து சொல்றவரும் குறைஞ்சு போயிட்டா. வக்தா துர்லபா ஸ்ரோதாச்ச துர்லபா, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. யார் இப்போ கேட்க வருவா? இதை போலலாம் அதான் இது தப்பு, இதை மாதிரி பண்ணாதேன்னு சொன்னால் அவன் ஏதோ சொன்னீரேங்கிறதுக்காக கேட்க வந்தோம், கதையை சொல்லிட்டு கிளம்பிப்போம். அதை விட்டுட்டு நாங்கள் வாடுறது தப்பு சரின்னு சொல்றதுக்கு நீங்கள் யாருன்னால் நிச்சயமாக நான் யாரும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தானே ரிஷிகள் எழுதி வச்சிருக்கா. அப்போ அதை படிச்சுட்டு ஒருத்தர் நிதானமான சிந்தனையோடு எந்த வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவராய் நம்ம கூட உட்காந்து வேண்டாம் இது தப்பு நிதானப்படுன்னு சொன்னால் கேட்டுத்தான் ஆக வேண்டும்.
அப்படிப்பட்ட நண்பர்களை வச்சுட்டு இருக்கமான்னு பார்த்துக்கோன்னு ஒரு உபதேசிக்கிறார். கிரகேஷு ஜாயாத்ம ஜராதிமத்சு ந பிரீதி யுக்தா யாவதர்த்தாச்ச லோகே நூனம் பிரமத்தாக குருதே விகர்ம யதிந்திரிய பிரீதய ஆப்ருணோதி பிரீத்திர்ன யாவன்மயி வாசுதேவே நமுச்சதே தேகயோகேன தாவத் யதான பஷ்யத்தே யதா குணேகாம் ஸ்வார்த்தே பிரமத்தः சஹசா விபஷ்சித் கதஸ்மிருதிர்பிந்ததி தத்ர பாபாக நாசாத்திய மைதுன்யம் அகாரஜா. பழகான்னு அர்த்தம் சொல்கிறார். நான் கண்ணால் ஒரு வஸ்துவை பார்க்குறேன், நன்னா இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஆனால் அது ஆத்மாவுக்கு உகந்ததா இல்லை உடம்புக்கு உகந்ததா? உடம்புக்கு உகந்ததாக இருக்கலாம், ஆத்மாவுக்கு உகந்ததுன்னு இருக்கிறது இல்லை. ஆனால் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இதே விஷயத்தை நீ இன்னொரு விதத்தில் நல்லதனமாக சந்தோஷப்படலாம். ஆத்மா பரமாத்மாவை பார்த்துடும். அப்போ பார்க்குறது அவரே, கேட்கறது அவரே, முகர்றது அவரே, சுவைக்கிறது அவரேன்னு வச்சுக்கோ. அவருடைய கதைகளையா கேளு, அவர் பிரசாதத்தையா சாப்பிடு, அவர் கோவிலுக்காக நடந்து போ. அதை வச்சுருந்தாலும் கண்ணுக்கு அது மூக்குக்கு சோறு போட்டேன்னு அர்த்தம். நான் நேர கண்ணால் எத்தத்தையோ பார்த்து ரசிக்கிறத விட அந்த கண்ணை பெருமான இடத்துல வைக்கிறேன். அப்போ அது ரசம் நல்லா இருக்குமா? அப்பவும் கண்ணுக்கு தீனி கிடைக்குமா இல்லையா? அப்பவும் வாய்க்கு தீனி கிடைச்சதா இல்லையா? அப்போ கண்ணுக்கும் வாய்க்கும் மூக்குக்கும் நேர தீனின்னு போனியானால் அது தேகத்துக்கு தீனி போட்டதா அர்த்தம். ஆனால் கண்டிப்பாக வேணும். கண்ணையும் காதையும் மூக்க பொத்தின்னு சொல்ல முடியும்? கண்ணை மூடிக்கோன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒன்றும் கூடையோ முறமோ இல்லையோ கவுத்து வச்சா வேறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ கண்ணுக்கும் காதுக்கும் வேலை வேணும். அதை நேர ஒருத்தரை பார்த்து கண்ணு காதுக்கு வேலை கொடுத்துட்டு அது தேக திருப்தியோடு நின்றுபடும், ஆத்ம திருப்திக்கு வராது. ஆனால் கண்ணையும் காதையும் பகவானிடத்தில் சமர்ப்பித்து அவர் மூலமாக எதை நீ பார்க்கறதுக்கு போனியானாலும் ஆத்மா திருப்தி அடையாது. அந்த ஆத்மாவுக்கு கண்ணு காது உண்டானால் கண்ணு காதோட கூடிய தேகத்தில் ஆத்மா ஜனனம் பண்ணியிருக்காரோ இல்லையோ? ஆத்மா இப்போ இதற்குள்ள பிறவி எடுத்திருக்கார். அந்த பிறவி சரீரத்துக்குள்ளே நல்ல விஷயத்தை ஆத்மா கிரகிக்கணும். ஆனால் இந்த சரீரம் நல்லதைத்தான் கிரகிக்குன்னு சொல்ல முடியாது. கெட்டதையும் கிரகிக்கும், நல்லதையும் கிரகிக்கும். அப்போ அந்த கெட்டது பக்கம் போகாமல் நல்லது பக்கம் போகிறதுக்கு வழி ஆத்மாவை பகவானிடத்தில் செலுத்தி அவர் மூலம் பிரசாதம், அவர் மூலம் நாட்டியம், அவர் மூலம் பாட்டு, அவர் மூலம் புஷ்பம் என்று நடத்திட்டோம்னால் ஆனந்தமாக வாழ்க்கை ஓட போகிறது.